விஷயத்தை பற்றி எங்களுக்கு சிறப்பாக உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கிறோம். இதில் கருத்து வேறுபாடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த கருத்துக்கள் எங்களுக்கு எந்த வகையில் பயன்படுத்துகிறது என்பதை அவருடைய உரை மூலம் அறிந்து விடலாம். அவர் எங்களுக்கு பல தளங்களிலே வந்து கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறவர். திருமந்தத்தை பற்றியோ மற்ற விஷயங்களை பற்றியோ உரையாற்றக்கூடிய ஆர்வம் உள்ளவர். அவர் இந்த ஆன்மீக திணையில ஒரு முக்கியமான ஒரு பங்காளி என்பதை நாங்கள் அடித்து சொல்வதில் பெருமைப்படுகிறோம். அவர் இந்த நேர்த்திக்கடன் பற்றி உரையாற்றுவார் என்று அன்போடு அவரை அழைக்கின்றோம். பஞ்சநேய நீங்களும் கூறி அவரை உரையாற்ற விடுங்கள். வணக்கம் ஐயா, எல்லாம் கூறிவிட்டார். நல்லது, மேல கூறுவதற்கு எனக்கு ஒன்றும் இல்லை. நன்றி. ஆமா, இது நிகழ்வே பார்த்தோம்னா கொஞ்சம் திடீர் நிகழ்வு தான் இன்னைக்கு. ஏன்னா சிரஞ்சு மேடம் இன்னைக்கு வந்து நம்ம இவர் முத்துமாணிக்கமையோட வகுப்புன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நேற்று நினைவுபடுத்தியதை வந்து அவங்க உடனடியாக இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி உடனடியாக தேடுற மாதிரி தேடி எடுத்த நிகழ்வு தான் இன்னைக்கு காலையில் தான் முடிவு பெய்தது இந்த இடத்துல. இன்னைக்கு நேற்று ஏதோ ஒரு தலைப்பு தேடணும், சரி நேர்த்தி கடனை வைத்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுனது. ஸோ அதை வைத்து ஆரம்பிப்போம். ஸோ நேர்த்திக்கடன் என்றால் என்ன அப்படின்னா, நம்ம திருமந்திரத்தில் நிறைய படிச்சிருப்போம். இறைவனோடு சென்று இரண்டரை கலக்க வேண்டும் என்றால் இங்கு பாவமும் இருக்கக்கூடாது, புண்ணியமும் இருக்கக்கூடாது, எந்த வகையிலும் கடன் இருக்கக்கூடாது. ஒன்று அமைதியினுடைய எல்லத்தில் இருக்க வேண்டும், இல்லை வேதத்தினுடைய வேதாந்தத்தின் எல்லையில் இருக்க வேண்டும், இல்லைனா சித்தாந்தத்தினுடைய எல்லையில் இருக்க வேண்டும். ஸோ ரெண்டுக்குமே பார்த்தோம்னா இந்த இடத்துல பாவமும் இருக்கக்கூடாது, புண்ணியமும் இருக்கக்கூடாது. புண்ணியம் நிறையா இருந்தால் கூட இந்த இடத்துல இறைவன் எடுத்துக்குவார். இந்த இடத்துல அதுக்கு தான் கர்ணனுடைய வரலாறு பார்ப்போம். இறுதியில் வந்து மொத்த புண்ணியத்தை வாங்கிட்டு போயிடுவார் இந்த இடத்துல. ஸோ அப்போ எதுவுமே இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது இந்த இடத்துல முதலில் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த இடத்துல நேர்த்தி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னென்னா, மிக சரியாக, அழகாக அப்படின்னு பொருள் வரும். இந்த இடத்துல சொல்லுவோம் இல்லையா, நேர்த்தியாக செய்திருக்கிறார்கள், இது நேர்த்தியாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பேச்சு வழக்காக சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல நேர்த்தி என்பது என்னன்னா, ஒவ்வொரு மனிதனுடைய இந்த இடத்துல சரியாக நேர்த்தியாக இருக்க வேண்டும், எந்த விதமான கடனும் இருக்கக்கூடாது, புண்ணியமும் இருக்கக்கூடாது. அப்போ மனிதன் தன்னுடைய சிந்தனையில ஏதாவது ஒன்று நினைத்து விட்டால், எது நினைச்சாலும் சரி இந்த இடத்துல அது இந்த இடத்துல என்ன ஆயிடுது, ஒன்று அதை அழித்து தீர்க்க வேண்டும், இல்லை செய்து தீர்க்க வேண்டும். இப்போ எனக்கு கார் ஓட்ட வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துருச்சுன்னு வச்சுக்குவோம். இந்த ஆசை கூட மேலெழுந்த வாரியான ஆசை, இல்லை ஆள் மனதில் பதியக்கூட ஆசை, ரெண்டு விதமா இருக்கு. மேலெழுந்த வாரியாக ஆசைன்னா கூட அப்படி பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க, அது அந்த அளவிற்கு பதியாது. ஆனால் உள் மனதில் ஆழமாக பதிந்து விட்டால் அதை தீர்த்து கொள்வதற்காகவாது மீண்டும் ஒரு முறை பிறப்பு எடுத்தே ஆக வேண்டும். இந்த இடத்துல இதை பல ஞானிகள் வந்து நமக்கு உறுதி செஞ்சிருக்காங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சரே இதற்கு சான்று சொல்லலாம். நம்ம வகுப்பில் இப்போ இன்னைக்கு பேசக்கூடிய கருத்துக்கெல்லாம் நம்ம வகுப்பில் அங்கங்கே நடுவில் சொன்ன சில கருத்துக்களும் வரும். புதிதாக வந்தவர்களுக்கு, நம்ம திருமந்திரம் வராதவர்களுக்கு புதிதாக இருக்கும். ஸோ அவர் என்ன பண்ணுவார், ராமகிருஷ்ண பரமஹம்சர் தெரியும், ஒரு வேட்டி மட்டும் கட்டியிருப்பார் இந்த இடத்துல, இல்லை சாதாரண ஒரு பைஜாமா சட்டை மாதிரி போட்டிருப்பார். அவரை சந்திக்க ஒரு வியாபாரி ஒருத்தர் வர்றார், ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர் வர்றாரு, நல்லா கோட் ஷூட்லாம் போட்டு வர்றார், நல்ல பெரிய உடை அணிந்து. அவர் வந்து என்ன பேசிகிட்டே இருக்கார். பேசிகிட்டே இருக்கும்போது ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, உங்களுடைய கோட்டை கொஞ்சம் கழட்டி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. என்ன கோட்டை இவர் கேட்குறாரு, சரி எதுக்கோ கேட்குறாரு போல் அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி கொடுத்தா அவர் போடுறதுக்கு போகிறார் கோட்டை. பதறாரு இவர், ஐயோ நான் போட்ட உடையை நீங்கள் அணிகிறீர்கள், நான் உங்களுக்கு புதுசு வாங்கி தரேன் அப்படின்வாரு. இல்லை இல்லை ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லி, பதட்டப்படாதீங்க இருங்கன்னு சொல்லி அதை ஒரே ஒரு இடம் போடுவார். இந்த இடத்துல கொஞ்ச நேரம் போட்டு திருப்பி கழட்டி கொடுத்துருவார். அவரு பதட்டத்தோடே இருப்பார். அதுக்கப்புறம் சொல்லுவார் அவர், நீங்கள் கோட்டை பார்த்தோன்னா எனக்கு லேசாக ஆசை வந்துருச்சு இந்த கோட்டை போட்டு பார்க்கணுன்னு. இப்போ நான் போட்டு பார்த்துட்டேன், ஸோ அதே ஆசை தீர்ந்து போச்சு, அழிஞ்சு போச்சு. இப்போ நான் இதை உங்கள்கிட்ட வாங்கி போடலைன்னா இதை ஒரு பதிவாக இருந்து இதற்காக நான் இன்னொரு பிறவி எடுக்க வேண்டியிருக்கும், அதனால் இதை நான் தீர்த்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். இந்த இடத்துல அவர் ஒரு சான்றாக நிற்கின்றார். இந்த இடத்துல எந்த விதமான சிந்தனைகள் இருந்தாலும் அந்த சிந்தனைகளை இங்கு நாம் ஒன்று அனுபவித்து தீர்க்க வேண்டும், இல்லை அழித்து தீர்க்க வேண்டும் என்பது நம்ம ஒரு மூலமாக இருக்க தெரிந்து கொள்ள வேண்டியது. அப்போ நேர்த்திக்கடன் என்று சொல்லும் பொழுது இங்கே மனிதர்கள் பல நேரங்களில் தங்களுடைய விரும்பியது நடப்பதற்காக
இல்லை வேலை கிடைக்க வேண்டும் என்று, திருமணமாக, குழந்தைகள் பிறக்க, குழந்தைகள் படிக்க, இல்லை வீடு நிலம் போன்ற ஒரு பொருள் வாங்க, நோய் போக, இப்படி பலவிதமான குடும்ப காரணங்களுக்காக தங்களையும் அறியாமல் சில வினாடி நேரங்களில் சிந்தித்து விடுவார்கள் இந்த இடத்துல. இல்லையா? எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும். சாமிகிட்ட உட்காந்து பேசிகிட்டே இருப்பாங்க. சாமி வேலை கிடைக்கணும் வேலை கிடைக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு உள்ளந்தூரம் வேலை கிடைச்சிச்சுன்னா நான் உனக்கு இதை செய்கிறேன். சாமிக்கு அது நடிச்சு செஞ்சு என்ன ஆக போகுது இந்த இடத்துல? மொத்த உலகமுமே அவர் தான் இந்த இடத்துல. இல்லையா? எல்லா பொருளும் அவருக்கு தான் சொந்தம். அவர்கிட்ட கொண்டு போய் நம்ம ஒரு பொருளை கொடுத்தா கூட அந்த பொருளும் அவருக்கு தான் சொந்தம் இந்த இடத்துல. சாமி நான் உனக்கு ஒரு என்னுடைய வீடை எழுதி தரேன், நிலத்தை எழுதி தரேன், இல்லை தங்கத்தை கொண்டு வந்து கொடுக்குறேன். யாருது அந்த தங்கம்? இவன் என் பேர், நான் ஏன் தங்கம்னு இவன் சொல்லிக்கிறான். ஆனால் அது உரிமையாளர் யாரு? அவர் தான் இந்த இடத்துல. மனுஷன் போய் சேர்ந்துருவான் இந்த இடத்துல. ஆனால் என்னைக்கும் அவர் இருக்கக்கூடியவர் தானே, நித்திய பொருள் அவர் தானே இந்த இடத்துல. பிரளய காலத்தில் இவர் எதெல்லாம் எழுதி கொடுக்குறேன்னு சொன்னாரோ இது எல்லாமே அவர்கிட்ட தான் போய் ஒடுங்க போகுது இந்த இடத்துல. எல்லா பொருளும் அவரது தான். சாமி உனக்கு அபிஷேகம் பண்ண போகிறேன்னு சொன்னால் கூட அந்த அபிஷேக பொருளை அவர் தான் உருவாக்கி கொடுக்கணும். தண்ணி அவர் தான் கொடுக்கணும், பூவை அவர் தான் கொடுக்கணும். மனுஷனால் உருவாக்க முடியாது இந்த இடத்துல. பொங்கல் நைவேத்தியம் எதை செய்து கொடுத்தாலும் சரி அவர் கொடுத்தா தான் அதை கொடுக்க முடியுமே தவிர்த்து வேறொன்றும் கொடுக்கும். அதனால் அவருக்கு என்று எதுவும் தேவையில்லை இந்த இடத்துல. ஆனால் மனிதன் என்ன பண்ணுறான் இந்த இடத்துல? அதை சிந்திச்சிடுறான். முதல்ல நேர்த்திக்கடனாக நான் இதை உங்களுக்கு செய்கின்றேன் அப்படின்னு சொல்லி சிந்திரிச்சதுனால என்ன ஆயிடுது? அது ஒரு கடனாக நின்று விடுகின்றது அந்த இடத்துல. ஏன்னா அது இப்போ தனக்கு வேண்டும் என்றால் அதை அனுபவிச்சு தீர்த்துக்குவான். அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் இந்த இடத்துல இல்லையா? அது வேணா அதை என்ன பண்ணணும் இந்த இடத்துல? தன்னுடைய சிந்தனையை அழிக்க வேண்டும். ஸோ அதற்காக தான் என்ன பண்ணுவோம்? இறைவனுக்கு செஞ்ச கடனை இறைவனே பல இடங்களில் பார்ப்போம். இறைவன் கனவுல வந்து ஞாபகம் பண்ணுவார். பல பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். ஏதாவது மறந்துடுவாங்க இந்த இடத்துல. ஏதாவது ஒரு இடத்துல நீ எனக்கு இந்த கோயிலில் வந்து செய், இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு கனவுல வந்து முன்னோர்கள் வந்து ஞாபகம் பண்ணுவாங்க. இறைவன் வந்து பலருக்கு ஞாபகம் செய்வார். பலருக்கு யாராவது நண்பர்கள் உறவினர் ஞாபகம் செய்வாங்க இந்த இடத்துல. இல்லைன்னா பலருக்கு அது செய்து முடிக்க, அந்த நேர்த்திக்கடன் செய்து முடிக்க உள்ளிருந்து ஒரு எண்ணம், ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும். சீக்கிரம் செய்யணும் சீக்கிரம் செய்யணும் சீக்கிரம் செய்யணும். கடன் வாங்கியாவது செய்வாங்க இந்த இடத்துல. ஏன்னா தூக்கம் வராது இந்த இடத்துல. ஏன்னா அந்த கடன் உள்ளிருந்து அதை சரி செய் நேர்த்தி செய் என்று அது சொல்லிக்கொண்டே இருக்கும். ஸோ நேர்த்தி கடைகளில் பார்த்தோம்னா ஒரு 3 வகையான நேர்த்தி கடன்களை நம்முடைய மனிதர்கள் செய்கிறாங்க. ஒன்று உடலை வருத்துகின்ற நேர்த்தி கடன். ஐயா சொன்னார் இல்லையா? அதுபோல் காவடி எடுத்துதல், வேல் குத்துதல், அது அழகு குத்துதல்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல. இது ஒரு வகையான உடலை வருத்துகின்ற நேர்த்தி கடல் தான். இன்னும் தீமிதித்தல் என்று ஒன்று, தீச்சட்டி ஏந்துதல் என்று உண்டு இந்த இடத்துல. அப்புறம் கோவிலை வந்து அங்க பிரதட்சணம் செய்தல், இல்லை நடந்தே வருதல். பாத யாத்திரைக்கு நான் இங்கிருந்து நடந்தே வருகின்றேன் என்று சொல்லி கோயிலை வந்து பாத யாத்திரை போகிறதும் சரி, இந்த கோவிலை சுற்றுவதும் சரி. கோயிலை சுற்றி வருவான், நான் 108 சுற்று கோயிலை சுற்றுகின்றேன். இப்படி பலவிதமான பிரார்த்தனைகளை வந்து செஞ்சுக்குவாங்க. இது வந்து உடலை வருத்துகின்ற நேர்த்தி கடன். இப்போ இதெல்லாம் எங்கிருந்து ஆரம்பித்தது இல்லையா? நம்ம உலகம் உருவாச்சு, இறைவன் உருவாக்கி கொடுத்துட்டாரு. இறைவன் உருவாக்கும் போதே இந்த இடத்துல மனுஷங்களை படைக்கும் போதே நீ வந்து இந்த மாதிரிலாம் நேர்த்தி கடன் பண்ணிக்கணும், அவனுக்கு அப்போ தான் உனக்கு நடக்கும், நீ போய் தீ மிதி அளவு குத்திக்கோ, இதெல்லாம் இறைவன் சொல்லலை. அப்போ எங்கோ ஒரு இடத்தில் நம் முன்னோர்கள் இதை உருவாக்கி கொடுத்துருப்பார் இல்லையா? ஸோ எப்பொழுது உருவாக்கி கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல சிறிதுலேருந்து ஆரம்பிப்போம். முதல்ல இந்த கோவிலை வலம் வருதல்லேருந்து ஆரம்பிப்போம். இப்போ கூட நமக்கு கோயிலுக்கு போனோம்னா ஒரு கோயிலுக்கும் பார்த்திங்கன்னா கணக்கெல்லாம் சொல்வார்கள். அதெல்லாம் பிற்காலத்தில் உருவானது தான் இந்த இடத்துல. விநாயகருக்கு இத்தனை சுற்று, முருகருக்கு இத்தனை சுற்று, சிவனுக்கு இத்தனை சுற்று. நான் இத்தனை சுற்றலைன்னா முருகர் கொடுக்க மாட்டேன்னா, ஸோ முருகருக்கு 6 சுற்று சுற்றணும், விநாயகருக்கு 3 சுற்று சுற்றணும். ஒரு கதை சொல்லுவாங்க, கணக்கு சொல்லுவாங்க. கூகுளில் போட்டால் நிறையா வரும் இந்த இடத்துல, யூடியூப்ல போட்டால் நிறைய பேர் சொல்லுவாங்க. இறைவனை வகுத்தா வச்சார், நீ எனக்கு 3 சுற்று சுற்றினா தான் நான் உனக்கு கொடுப்பேன், இல்லை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்மளுடைய சக்திக்கு ஏற்ப எவ்வளோ வேணா சுற்றலாம். 1 சுத்தம் சுற்றலாம், 5 சுத்தம் சுற்றலாம், 500 சுத்தம் சுற்றலாம், 5000 சுத்தம் சுற்றலாம். எந்த விதமான இதுவுமே கிடையாது, எண்ணிக்கை கணக்கே கிடையாது. இது அவர்களுடைய ஆத்ம திருப்தியை பொறுத்தது. இது எங்கிருந்து ஆரம்பித்தது அப்படின்னு பார்த்தோம்னா, பிரதோஷ காலம் அப்போ இருந்து தான் ஆரம்பிச்சிது. பிரதோஷம் வந்து நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம வரலாறில் படிச்சிருப்போம் இந்த இடத்துல பிரதோஷ வரலாறு எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ ஆழகால விஷயம் எடுக்கிறதுக்கு கடைஞ்சாங்க. அப்போ இதை அமிர்தம் எடுப்பதற்கு கடைஞ்சாங்க. அப்போ ஆழகால விஷயம் வந்து இந்த இடத்துல கிடைக்கும். அதற்கு முன்பாக ஆழகால விஷயம் தான் கிடைக்கும் அமிர்தத்துக்கு முன்னாடி. இதை பார்த்தோன்னே என்ன பண்ணுவாங்க இந்த இடத்துல? முதல்ல வலம் இருந்து இடமா ஓடுவாங்க இந்த இடத்துல. இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் ஓடுவாங்க தேவர்கள் எல்லாமே.
அப்போ என்ன ஆகும், இந்த விஷம் இந்த பக்கம் திருப்பி வரும். திருப்பி என்ன பண்ணுவாங்க, அதை எதிர்த்து திருப்பி இடமிருந்து வலமாக சுற்றுவார்கள். திருப்பி என்ன பண்ணும், அது திருப்பி வரட்டும். இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 27 முறை சுற்றி 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 வந்து கொண்டே இருப்பார்கள் இந்த இடத்துல. ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரதோஷ காலத்தில் சிவன் கோயிலெல்லாம் சில இடங்களை வரைஞ்சி வச்சுருப்பாங்க. கோயிலை மொத்தமாக சுத்த மாட்டாங்க, நந்தியில் ஆரம்பிப்பாங்க இல்லையா, அப்படி பின்னாடி போவாங்க, சிவனுக்கு பின்னாடி போய் நின்று அந்த இடத்த கிராஸ் பண்ண மாட்டாங்க, அப்படியே திருப்பி வருவாங்க. திருப்பி வந்து என்ன பண்ணுவாங்க, திருப்பி இந்த பக்கம் போய் அதே பின்னாடி போய் நின்றுவாங்க, திருப்பி அதே மாதிரி சுற்றுவாங்க. ஒரு 27 சுற்றுகள் சுற்றுவாங்க. அதுக்கு வந்து சோமசூக்த பிரதட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இது நமக்கு பிரதோஷ காலத்தில் தேவர்கள் செய்தார்கள். ஸோ அதுபோல் நாமும் இந்த இடத்துல செய்யணும், இது நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் அந்த அமிர்தம் கிடைக்கும், கெடுதல்கள் கெட்டது வராது அப்படின்னு சொல்லிட்டு இதை அங்கேருந்து தான் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் அதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மூச்சு காற்று தான் மெயினான தத்துவம். திருமந்திரத்தில் நிறையா படிச்சிருக்கோம் இதை. வலது பக்க சுவாசங்கள் எல்லாமே இந்த வாசி யோகம்னு சொல்லுவாங்க இல்லையா, வாசி யோகம் நடுவில் கொஞ்ச நாள் ரொம்ப ஃபேமஸாக வந்துச்சு. அதெல்லாம் வாசியான்னு கேட்டால் அது கேள்விக்குறிதான், நான் ஏற்றுக்கொள்ள, என்னுடைய கருத்தாக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இந்த இடத்துல. அதெல்லாம் வாசி என்று, ஏன்னா வாசி என்பது ரொம்ப பெருசு. குறைந்தபட்சம் 3 வருடம் ஒரு குருநாதர்கிட்ட வந்து கற்றுக்கணும், அப்போ தான் முழுசாக கற்றுக்க முடியும் வாசி யோகத்தை. சும்மா ஒரே ஒரு நாள் வந்து இதை பாரு அதை நினை இது மூச்சுகிலுன்னு சொல்லி கொடுக்கறதெல்லாம் வாசியே கிடையாது. 3 வருஷம் ஆகும் அதை கரெக்டாக முறையாக கற்றுக்கிறது. ஸோ அப்போ அந்த வாசி யோகத்தினுடைய நடுவில் சொல்லப்படுகின்ற கருத்து என்னன்னா, வலது பக்க சுவாசத்தை இழுக்கும் பொழுது இந்த இடத்துல வேண்டும் 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 என்று சொல்லப்படுவது. இந்த இடத்துல எனக்கு தவறாக சொல்கிறேன். இடது பக்க சுவாசத்தை இழுக்கும் போது எனக்கு வேண்டும் வேண்டும் வேண்டும்னு சொல்லணும் இந்த இடத்துல. வலது பக்க சுவாசத்தை இழுக்கும் போது எனக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லணும் இந்த இடத்துல, இல்லைங்களா? இப்போ நமக்கு சுவாசம் வருது இல்லையா, இப்போ கோயிலை சுற்றுவோம், கோயிலை சுற்றும் போது இறைவன்கிட்ட வந்து நிறையா விஷயம் பிரார்த்தனை பண்ணுவோம். இறைவனுக்கு அதை கொடு இதை கொடு, இது வேண்டும் அதை வேண்டும் சொல்லி பல நேரங்களில் பிரார்த்தனை பண்ணுவோம். பல நேரங்கள் என்ன செய்வோம், இறைவா எனக்கு இது வேண்டாம், இந்த தீயது வேண்டாம், எனக்கு அது வேண்டாம் அப்படியும் பிரார்த்தனை பண்ணுவோம். எனக்கு தீங்கு செய்கிறான், இவன்கிட்ட நான் விலகி நிற்கணும், எனக்கு தீயது நடக்கக்கூடாது, இது போலவும் பிரார்த்தனை செய்வோம். ஸோ வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்வோம், வேண்டாம் என்றும் பிரார்த்தனை செய்வோம். அப்போ இடது பக்கம் சுவாசிக்கும் போது நாசி எந்த பக்கம் வருதுன்னு பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டு நாசி இடது பக்கம் நாசி காட்டு வரும்போது எனக்கு இதை வேண்டும் வேண்டும் வேண்டும்னு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே போனோம்னா நம்ம என்னென்னலாம் கேட்குறதால நிச்சயமாக கிடைக்கும். வலது பக்க சுவாசம் வரும்போது எனக்கு வேண்டாம் வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்கிறதெல்லாம் சுவாசிக்கிட்டே கோயிலில் இருந்தோம்னா நிச்சயமாக ரெண்டுமே நடக்கும் இந்த இடத்துல. இதைத்தான் உங்களுக்கு அந்த வாசி யோகத்தில் மூலமாக சொல்லி கொடுப்பாங்க. ஒரு முக்கியமான இது இருக்குது, நிறையா இருக்குது வாசி யோகத்தில், பல பிரிவுகள் இருக்குது, அதில் ஒரு பிரிவு இது. அப்போ சோமசூக்த பிரதட்சணம் எதை குறிக்கின்றது இந்த இடத்துல, இறைவா எனக்கு அமிர்தம் வேண்டும் வேண்டும் என்று சொல்லப்படுவது இடமிருந்து வளமாக சுற்றப்படுவது குறிக்கும். ஸோ வளமிருந்து இடமாக சுற்றப்படுவது எது கிடைக்கும், இறைவா எனக்கு ஆழகால விஷம் வேணாம் அப்படின்றத அந்த இடத்துல குறிக்கும். ஏன்னா இந்த இடத்துல தேவர்கள் விட்டுட்டு போயிருக்கலாம், இந்த இடத்துல விஷம் வந்ததுக்கு அசுரர்கள் தேவர்கள் 2 பேருமே சரி இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க, கடைஞ்சோடனே விஷம் வந்துருச்சு, எனக்கு அமிர்தமும் வேண்டாம் ஆழகால விஷம் வேணான்னு விட்டு அந்த இடத்த விட்டே போயிருக்கலாம் இவங்க. ஆனால் அவங்க போகலை, என்ன பண்ணுறாங்க இந்த இடத்துல, அமிர்தத்தை விட்டுட்டும் போக மனசு இல்லை இந்த இடத்துல, ஆழகால விஷமும் வேணாம், அதனால தான் ஒரே இடத்த சுற்றி சுற்றி வராங்க இந்த இடத்துல. இது வந்து உள்கருத்தா உள்ள இருக்குது இந்த இடத்துல. ஆனால் அவங்க இதுக்காக பயந்து தான் 2 பக்கம் ஓடினாங்க அப்படின்றது பொதுவாக புராணத்தில் சொல்லப்படுகின்ற கதை இந்த இடத்துல. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த கோயிலை வலம் வருதல் எங்கு ஆரம்பிக்கப்பட்டது, வலம் இருந்து இடமாக சுத்துங்கள். கோயில் அப்படி தானே சுற்றுவோம் இந்த இடத்துல, இப்படி தான் நம்ம கோயிலை வந்து வலம் இருந்து இடமாக சுற்றிக்கிட்டே இருப்போம். ஏன் சுற்றுறோம், உலக ரீதியாக எனக்கு அது வேண்டும் இது வேண்டும், இப்படித்தான் ஆரம்பிக்கப்பட்டது. உங்களுக்கு நேர்த்தி கடனில் உங்களுக்கு சுற்ற ஆரம்பிக்கப்படுவது, எனக்கு என்னென்னலாம் வேணும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, வீடு வேணும் கார் வேணும், எனக்கு அது செய்கிறேன் இது செய்கிறேன்னு சுற்றிக்கிட்டே பிரார்த்தனை பண்ணுவாங்க. எத்தனை சுற்றுறாங்களோ பிரார்த்தனை பண்ணுவாங்க, உறுதியாக நடக்கும் அது இந்த இடத்துல. ஏன்னா இறை சிந்தனையோடு இருந்து சும்மானா போயிட்டு எனக்கு வீடு வேணும்னு எல்லாரும் போய் சுற்றிக்கிட்டே இருந்தாங்கனால எல்லாருக்கும் நடக்காது. அது ஒன்று. எந்த அளவிற்கு மன உறுதி இருக்கின்றதோ, எந்த அளவிற்கு அந்த இறைவனை நாம் சரணாகதி அடைந்து அங்கு பிரார்த்திக்கிறோமோ அப்பொழுது உறுதியாக அவர்களுக்கு கிடைக்கும் இந்த இடத்துல. ஸோ அப்படித்தான் உங்களுக்கு அந்த வலம் வருதல், கோயிலுக்கு வந்து நம்ம நடக்க ஆரம்பித்தல் என்ற ஒன்று வர ஆரம்பித்தது. இப்படி தான் நேர்த்தி கடனில் ஒரு பிரார்த்தனையாக வச்சாங்க, சாமி எனக்கு இது நடக்கட்டும், நான் வந்து என்ன பண்ணுறேன், உனக்கு கோயிலை 108 சுற்று சுற்றுறேன், 51 சுற்று சுற்றுறேன், அவர்களுடைய எண்ணத்துக்கு ஏற்றார் போல வைத்துக் கொள்வார்கள். ஸோ இங்கிருந்து தான் ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்தது கோவிலை அங்க பிரதட்சணம் செய்தல். இந்த இடத்துல கோயிலை வந்து நம்ம அப்படியே சுற்றி சுற்றி படுத்து பிறண்டு கொண்டே வருவார்கள் இல்லையா,
இது எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டது என்றால் அப்பருடைய காலத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது. திருநாவுக்கரசர் காலத்தில் மனிதனுடைய இயல்பு காரண காரியமே தேடவே மாட்டான், அறிவார்ந்து சிந்திக்க மாட்டாங்க. எங்கேயோ யாரோ ஒருத்தர் செய்கிறாரா, அதை பார்த்தோன்னே அவருக்கு ஏதோ கிடச்சிச்சா அப்போ நம்மளும் அது போல் செஞ்சால் அது நமக்கு கிடைக்கும் அப்படின்ற எண்ணம் வந்து இயல்பாகவே மனிதன்கிட்ட இந்த இடத்துல இருக்குது. அப்பர் என்ன செஞ்சார், ஒரு கோயிலாக போய் உழவார பணி செஞ்சார். உழவார பணி செஞ்சுட்டு என்ன பண்ணார், இந்த இடத்துல உழவார பண்ணினா என்ன செய்வாங்க, தேவையில்லாத புட்கள் முள் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, காக்கா இதெல்லாம் கொண்டு வந்து இப்பயும் பார்த்தீங்கன்னா விவசாய காடுக்குள்ள முள்ளுகள் அங்கங்கே கிடக்கும். நம்ம கொண்டு வந்து போட மாட்டோம், அது தானாக காக்கா ஏதாவது கொண்டு வந்து போட்டு போயிருக்கோம், கூடு கட்டுறதுக்குன்னு தீட்டு வர எங்கேயா போட்டு போயிடும். அப்போ இவர் என்ன பண்ணுவார், உழவார பணி செய்யும்போது ஒரு அங்கங்கே இந்த முள் கல் எல்லாத்தையும் அகற்றிடுவார். கோயில்கள்லாம் உங்களுக்கு தெரியும், அந்த அப்பர் காலத்தில் இருந்த கோயிலெலாம் இன்றைக்கும் இருக்குது, ஒன்று ஒன்று எவ்வளோ பெருசாக இருக்குது இந்த இடத்துல. அப்போ என்ன செய்வார், பக்தர்கள் வருகின்ற பக்தர்களுக்கு காலில் முள்ளு குத்தக்கூடாது, என் கையில் குத்தினாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு தொட்டு தொட்டு பார்ப்பார். தண்ணில் தரை மண் எல்லாத்தையும் தொட்டு தொட்டு பார்ப்பார். என் கையில் கூட குத்தினா பரவாயில்ல, பக்தர் காலில் குத்தக்கூடாது. ஆனால் அவ்வளோ பெரிய கோயிலை எவ்வளோ நேரத்தில் கையை தொட்டு வச்சு பார்த்து கோயிலை ஃபுல்லாக முடிக்கிறது. அதனால் என்ன பண்ணுவார், உருளுவார் கோயில் ஃபுல்லாக. அவர் அப்பர் என் உடம்பில் குத்தினாலும் பரவாயில்லை, ஆனால் பக்தர்களுக்கு குத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பர் சுற்றினார் கோயில் ஃபுல்லாக. அவர் எதுக்கு சுத்தினாரு, முள்ளு யாருக்காலையும் குத்தக்கூடாதுன்னு சுத்தினாரு. இப்போ மனிதர்கள் பார்த்தார்கள், எவ்வளோ பெரிய ஞானத்தின் உச்சநிலை பெற்றவர், அவரே கோயிலை சுத்துறாரு, இப்போ நாமும் சுற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கிருந்து தான் ஆரம்பிக்கப்பட்டது. நான் சுற்றக்கூடாது என்று சொல்லவில்லை, இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்லவில்லை. உறுதியாக அதில் பலவிதமான நன்மைகளும் இருக்கின்றது. ஏன்னா உடம்பை சுற்றும் போது நாங்கள் ஒரு நம்ம கோயில்கள்லாம் பாறைகள்லாம் வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இடத்துல சுற்றும் போது பலவிதமான அக்குபஞ்சர்லாம் நடக்கும். கோயிலை அங்கப்பிரச்சனை சுற்றும் உங்களுக்கு தெரியும், பித்தம் வந்து ஏறும். அப்படி சுற்றி முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வாமிட் வர்ற மாதிரிலாம் இருக்கும் பல பேருக்கு. இப்போ உடம்புல இருக்கக்கூடிய வாத பித்த கபத்தை வந்து அது நேர் செய்யும். இதெல்லாம் இறைவன் தான் இதெல்லாம் பின்னாளில் உருவாக்குனார், ஆரம்பத்தில் அதெல்லாம் கிடையாது. இந்த இடத்துல மனிதர்களுடைய ஆரோக்கியம், உடல் இதோடைய ஆரோக்கியம் தன்மைகள்லாம் குறைய குறைய என்ன பண்ணிட்டார் இறைவன், அதுக்கேற்ற மாதிரி அப்பர் வழியாகவோ ஞானிகள் வழியாகவோ ஏதோ ஒன்றை புதிதாக உருவாக்கி இதை இறைவனால் தான் செய்ய வைக்கப்பட்டது. அதனால் நான் அதை தவறு மூட நம்பிக்கைன்னு சொல்ல, உறுதியாக செய்யலாம் இந்த இடத்துல. பட் நான் எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டது என்ற ஒரு விஷயத்தை தான் இங்கே சொல்ல வரேன் நான் இந்த இடத்துல. அதுவும் இறைவனால் கொடுக்கப்பட்டதா, இந்த யுகத்தில் இந்த வருடத்திலிருந்து இது தேவைப்படுகிறது மனிதர்களுக்கு அப்படின்னு இறைவனால் உருவாக்கப்பட்டது. ஸோ இங்கேருந்து தான் அங்கப்பிரதட்சம் ஆரம்பிச்சது. அடுத்து பார்த்தோன்னா இந்த காவடி எடுத்தல். இந்த இடத்துல காவடி எடுத்தல் பார்த்தோம்னா அதுவும் அப்பர் காலத்தில் தான் ஆரம்பிச்சது. இந்த இடத்துல எப்படி ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா, இந்த அப்பர் என்ன பண்ணுவார், கோயிலை ஃபுல்லாக உழவர பண்ணி முடிச்சுடுவார். பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுவார், ஊருக்குள்ளே போவார், அரிசி பருப்பு காய்கறி இதெல்லாம் போய் கேட்பார், எல்லார்ட்டையும் இருக்கிறதெல்லாம் கொடுங்கன்னு கேட்பார். வாங்கிட்டு வந்து கோயிலில் வச்சு என்ன பண்ணுவார், சமைச்சு எல்லாருக்கும் அன்னதானம் போடுவார். இந்த இடத்துல இப்போ எல்லாத்தையும் எப்படி கொண்டு வருவார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா நிறையா வரும்ல இன்றைக்கி. இப்போ நீங்கள் இந்த சைடு அரிசி பருப்பு ஒரு 10 வீட்டில் கொடுத்தா கூட ஒரு 10 கிலோ வந்துடும், காய்கறி கொடுத்தா 10, எப்படி எல்லாத்தையும் தீட்டு வருவார் இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா என்ன பண்ணுவார், ஒரு கட்டையை வச்சுக்குவார் சரிங்களா, ஒரு பக்கம் ஒரு பை, இன்னொரு பக்கம் ஒரு பை. ஸோ ஒரு பையில் காய்கறி, ஒரு பருப்பு, ஒரு கையில் அரிசி, ஏதாவது ஒன்று மாற்றி ஸோ எடை சரிசமமாக இருக்க மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்குவார். இந்த பக்கம் 2 பை, இந்த பக்கம். இந்த தண்ணி தீட்டு வர்றவங்களை பார்க்கலாம் கிராமப்புறத்தில், முன்னாடி ஒரு குடம் முன்னாடி ஒரு குடம் வச்சு சோல்டரில் வச்சு தீட்டு போவாங்க பேலன்ஸுக்காக. அந்த மாதிரி வச்சு என்ன பண்ணுவார், காய்கறி எல்லாம் எடுத்துகிட்டு போவார். இதை பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலுகளுக்கும் அவர் செய்வார். இந்த இடத்துல முக்கியமாக மலை மேலே இருக்க கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா முருகர் கோயிலாக தான் இருக்கும். இப்போ காவடி எடுக்கிறதெல்லாம் இருக்க மலை மேலே இருக்க கோயிலுக்கு தான் காவடி எடுப்பாங்க இல்லையா, கீழே இருக்க கோயிலுக்கெல்லாம் அதிகபட்சம் காவடி எடுப்பதில்லை, சில கோயில்களில் எடுக்கிறாங்க இந்த இடத்துல. ஆனால் இவர் மலை மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்ன பண்ணுவார், அந்த குச்சை கட்டி கீழேருந்து கஷ்டப்பட்டு மேலே எடுத்துகிட்டு போயிட்டு சமைச்சு எல்லாம் போடுவார். அப்போ இது பார்த்ததுக்கப்புறம் தான் மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, பிற்காலத்தில் தாங்களும் அதுபோல் அரிசி பருப்பை எடுத்து சென்று அங்கே சமைத்து அனைவருக்கும் உணவு கொடுத்தார்கள். இன்னி கூட பாருங்கள், காவடி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு பை பின்னாடி ஒரு பை, அது அழகாக ஒரு மாதிரி ரவுண்டாக தொங்க விட்டு வச்சுருப்பாங்க. டிசைன் பலூன் மாதிரி ஒரு மாதிரி துணியில் தச்சு ஒரு ரவுண்டு ஷேப் மாதிரி தொங்க விட்டுருப்பாங்க. எதுக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் காரணம் என்ன, அது பை அந்த காலத்தில் தொங்க விட்டுருந்தாங்க, அதில் பருப்பு காய்கறி போட்டு எடுத்துகிட்டு போய் சமைச்சு கொடுத்தாங்க. இது செய்யப்பட்டது. பின்னாடி என்ன பண்ணாங்க, நேர்த்திக்கடனாகவே செய்தார்கள். இறைவா எனக்கு இது நடந்தால் நான் கோயிலுக்கு வந்து இத்தனை பேருக்கு உணவு கொடுக்கின்றேன். அப்போ அந்த உணவெல்லாம் எடுத்துகிட்டு போனோம். ஸோ என்ன பண்ணாங்க, காவடியில் வச்சு தான் எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ எதற்கு அதுக்கு காவடி என்று பெயர் வந்துச்சு இந்த இடத்துல, இறைவனுக்கான உணவுகள் எல்லாமே அதில் வைத்து கீழே வச்சு பூஜை பண்ணுவாங்க. இந்த இடத்துல உணவுப் பொருட்கள் காய்கறிகளுக்கே கீழே வைத்து பூஜை செய்வார்கள் இந்த இடத்துல. அப்போ இறைவனாகவே அந்த உணவுக்கு பொருட்கள் எல்லாமே பார்க்கப்படும், இறைவனுடைய திருவடியாகவே அது பார்க்கப்படும். அதனால தான் அது காவடி என்று பெயர் வந்தது இந்த இடத்துல. இல்லை இப்படி
முன்னாடி இருந்து ஆரம்பித்தது அப்பருடைய காலத்தில் இருந்து. இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இறைவன் எப்படியெல்லாம் இந்த இடத்துல புதுசா திருவிளையாடல் விளையாடி பல விஷயங்களை நடுவில் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி. அதற்கு பின்பாக மனிதர்கள் என்ன ஆயிடுச்சு, நேர்த்திக்கடன் பண்ணுவாங்க, ஆனால் எல்லாருக்குமே இந்த இடத்துல உணவு கொண்டு போக முடியாது. அதனால என்ன ஆயிடுச்சு, அரிசி பருப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போச்சு. இந்த இடத்துல சிறிது சிறிதாக குறைந்து போனது. இந்த இடத்துல குறைஞ்சி போனால் என்ன ஆயிடுச்சு, கடைசியில் ஒன்றுமே நாட்கள். ஏன்னா அப்பருடைய காலம் என்ன இப்போ இருக்க காலம் என்ன, கிட்டத்தட்ட 1400 வருடம் அப்ராக்சிமேட்லி நம்ம வரலாற்று சோடி பறி இந்த இடத்துல. சரிங்களா? ஸோ இன்னொன்று சொல்கிறேன், ஒன்று விட்டுட்டேன். காவடி என்பது அடி என்பதுக்கு பொருள் சொன்னேன். கா அப்படி கா வடி கடி கா அடி இல்லையா? கா என்றால் பாதுகாப்பு என்று பொருள். இந்த இடத்துல தமிழுடைய அகராதியில் இதெல்லாம் இருக்குது, பார்த்தா தெரியும். ஸோ பாதுகாப்பான உணவு, இதை கீழிருந்து நான் மேலே கொண்டு செல்கிறேன். ஏன்னா இறைவன் பாதுகாக்கின்றார் இது எல்லாத்தையும். இதை சாப்பிட்டால் இறைவன் அனைவரையும் பாதுகாப்பார். ஏன்னா இறைவனுடைய உணவு அது. வாங்கும்போதே இறைவனுக்குன்னு சொல்லி வாங்கியாச்சு. இப்போ சாதாரணமாக இருக்கக்கூடிய உணவிற்கும் இறைவனுடைய உணவிற்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா இந்த இடத்துல, இல்லையா? சாதாரணமாக இருக்கக்கூடிய உணவை நம்ம வீட்டில் சமைச்சாங்கன்னா, நம்ம ஏற்கனவே இதை வச்சு உணவை பற்றி நிறையா பேசியிருக்கோம். யார் யாருக்கு என்னென்ன மாதிரியான குணங்கள் இருக்கோ அந்த குணங்கள் சமைக்கின்ற உணவுப் பொருளில் இருக்கும். ஸோ இது இறைவனுடைய உணவு. அப்போ அதில் என்ன தன்மை இருக்கும்? இறைவனுடைய தன்மை மட்டும்தான் இருக்கும். அருள் இருக்கும், அன்பு இருக்கும், அறிவு இருக்கும், இல்லையா? அப்போ அதை சாப்பிட்டால் இது எல்லாமே கிடைக்கும். ஸோ பாதுகாப்பான உணவு தான் இந்த இடத்துல காவடி, இறைவனுடைய திருவடி, அதை நான் மேலே கொண்டு செல்கிறேன். இப்படித்தான் காவடி என்பது வந்தது. அது பிற்காலத்தில் மருவி போய் மாறி போய் இன்றைக்கு வெறும் ஒரு டிசைனாக செய்து, இல்லையா, ஒரு வளையம் ஒன்று வச்சு கட்டையை மட்டும் எடுத்துகிட்டு போய் மேலே வந்து கொடுத்துட்டு வராங்க. நான் இதையும் தவறு என்று சொல்லவில்லை. ஏன்னால் இறைவன் எதை எப்படி செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிறார். இந்த இடத்துல அவர்களுடைய எண்ணத்தை தான் இறைவன் பார்க்கின்றாரே தவிர்த்து அவர்கள் செய்கின்ற செயலை அல்ல. இந்த இடத்துல ஒரு வீட்டுக்கு போனால் வந்து அப்பா வீட்டுக்குள்ள நுழைஞ்சினே ஒரு குழந்தை ஒரு சின்ன சொப்புச்சா மேலே தண்ணியை கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்பாவுக்கு நான் சாப்பாடு கொண்டு வந்தேன்னு சொல்லும். இல்லை வெறும் பாத்திரத்தை கூட கொண்டு வந்து நான் சாப்பாடு கொடுக்குறேன் சாப்பிடு, அப்பா சந்தோஷமாக சாப்பிடுவார். அம்மா கஷ்டப்பட்டு சமைச்சு வச்சுருப்பாங்க, அதை கண்டுக்கவே மாட்டார். அவர் வாட்டி சாப்பிடுவாரு, நான் போய்கிட்டே இருப்பார். நான் உப்பு இல்லை உரப்பு இல்லைன்னு திட்டுவார், இல்லை நல்லா இருக்குன்னு சொல்லக்கூட மாட்டார், போயிடுவார். ஆனால் குழந்தைக்கு என்ன பண்ணுவார், ரொம்ப நல்லா இருந்துச்சுடாத்தாங்கன்னு சொல்லி தூக்கி வாரி அணைச்சி முத்தம் கொடுத்து அவ்வளோ தூரம் பாரு. அதில் குழந்தையுடைய எண்ணத்தை தான் தந்தை பார்த்தது போலவே இப்பொழுது செய்கின்ற அந்த காவடியில் இருக்கக்கூடிய அந்த எண்ணத்தை தான் இறைவன் பார்க்கின்றாரே தவிர்த்து வேறு எதுவும் பார்ப்பதில்லை. பட் நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனால் இந்த பதிவை இங்கு பதிவிடுகின்றேன். ஸோ காவடி என்றால் என்ன, இதற்படித்தான் ஆரம்பிக்கப்பட்டது இந்த காவடி என்று சொல்லப்படுவது. அடுத்து பார்த்தோம்னா இந்த தீச்சட்டி ஏந்துதல், தீ மிதித்தல், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உடலை வருத்தி செய்யக்கூடிய செயல்களில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். நம்மளால் நெருப்புக்கு பக்கத்தில் சும்மா அடுப்பு பக்கத்தில் கைப்பட்டாலே சுட்டு போகும். ஆனால் பாருங்கள் கையில் தீச்சட்டி அப்படியே எடுத்துகிட்டு போவாங்க, தீ மிதிச்சுட்டு போவாங்க அப்படியே. இதெல்லாம் கூட நம்முடைய திருமந்திர வகுப்பில் பல நேரங்களில் 2 முறை சொல்லியிருக்க நினைவு இருக்குது. பட் இருந்தாலும் இன்னொரு முறை இதுக்காக சொல்லுவோம். இந்த தீச்சட்டி எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா, இக்காலத்தில் தான் தீப்பெட்டி, லைட்டர். அக்காலத்தில் தீப்பெட்டி கிடையாது, லைட்டர் கிடையாது. எப்படி தீ வந்துச்சு? 2 கல்லை எடுத்து ஒன்றை ஒன்று உராசினால் அந்த இடத்தில் நெருப்பு வரும். இன்றைக்கி எடுத்து நம்ம கல்லை 2த்தையும் உராசோம்னா எவ்வளோ நேரம் ஆகும் நெருப்பு வர்றதுக்கு? வரும். எவ்வளோ நேரம் ஆகும்? குறைஞ்சது அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும் இந்த இடத்துல. இன்றைக்கும் வந்து பார்த்தோம்னா முறையாக யாகம் செய்வதற்காக நெருப்பு குச்சியிலிருந்து தீ எடுத்து வைக்க மாட்டாங்க. இன்றைக்கும் முறையாக யாகம் செய்பவர்கள் என்று ஆகம விதி பிரகாரம் யாகம் செய்கிறதுக்குன்னு சொல்லி இருக்காங்க. அவங்களாம் தீப்பெட்டி வச்சு உபயோகப்படுத்த மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? யாகம் பண்ணுன்னா காலையிலே ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கு பேர் அந்த ஒரு கட்டைக்கு ஏதோ ஒரு பேர் சொல்வார்கள், எனக்கு நினைவில்லை. நம்ம மத்து கடைவோம் இல்லையா, அதுபோல் என்ன பண்ணுவாங்க, கீழே ஒரு கட்டையை வச்சுருவாங்க, மேலே ஒரு ஓட்டை போட்டுருவாங்க, அதுக்கு கீழே ஒரு கட்டை வச்சுருவாங்க. மத்து கடையிற மாதிரி அதுக்குள்ளே ஒரு சின்ன கட்டையை விட்டு கடைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. மரமும் உராசி என்னம்மா அரணிக்கட்டை. நல்லது நல்லது, அதே தான். ஸோ உராசிக்கிட்டே இருப்பாங்க. அது என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மரச்சக்கை உதிர்த்த மாதிரி வந்து அது அப்படியே கொஞ்சம் நெருப்பு வரும், புகை வர ஆரம்பிக்கும். உடனே என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ஊத ஆரம்பித்து நெருப்பு வர வச்சு அப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நெருப்பு எப்படி இருக்கும் அந்த இடத்துல, எவ்வளோ நேரம் ஆகும்? ஒன்று கல்லுக்கட்டையும் உராசணும், இல்லை மரத்தையும் மரசையும் உராசணும் இந்த இடத்துல. ஸோ என்ன பண்ணுவாங்க, ஒரு 3 பேருடைய இல்லத்தில் நெருப்பு வச்சுருப்பாங்க. ஒன்று அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்தனர், அவர் நெருப்பு வச்சுருப்பார். ஏன்னா அந்தனருடைய வீட்டில் வந்து பார்த்தோம்னா எப்போ பார்த்தாலும் 24 மணி நேரம் விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். யாராவது வந்து பார்த்திங்கன்னா அந்த யாகம் செய்து கொண்டே இருப்பார்கள், பூஜையை செய்து கொண்டே இருப்பார்கள் இந்த இடத்துல. ஸோ டெய்லி யாகம் செய்யணும்னா நெருப்பு வேணும் அந்த இடத்துல. விளக்கெறினா நெருப்பு வேணும். விளக்கு திடீர்னு அணிஞ்சு போச்சுன்னா உடனே விளக்கு ஏற்றுறதுக்கு நெருப்பு வேணும்
இல்லையா? அப்போ அந்த இடத்துல உடனடியாக நெருப்பு இருக்கணும். அதனால் என்ன பண்ணுவாங்க இந்த இடத்துல, இந்த தனியாக நெருப்பு வைப்பதற்கு என்றே ஒரு அறையை ஒன்று வச்சுருப்பாங்க இந்த இடத்துல அந்தணர்கள். காற்று வராமல், மழை வந்தாலும் காற்று ரொம்ப வராமல் இருக்கிறதுக்கு விறகை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பெரிய பெரிய விறகெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருவாங்க. அது எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். எரியுதான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க. ஏன்னா அவங்க வேலையே அதான், அந்தணர்களுடைய வேலையே அதான் இந்த இடத்துல, இல்லையா? யாகம் செய்வது, பூஜை செய்வது, இதிலேயே தங்களுடைய வாழ்க்கையை ஃபுல்லாக கடத்துவாங்க இந்த இடத்துல. இன்னொருத்தர் பார்த்தோம்னா அந்த கோவிலில் அந்த அந்த ஊரில் இருக்கக்கூடிய செல்வந்தர் இந்த இடத்துல. ஏன்னா அவர் அந்த வீட்டில் பெரிய பண்ணையார், மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பார். அவர் வீட்டில் சமைக்கணும் இல்லையா இந்த இடத்துல. அதனால் என்ன பண்ணுவாங்க, நெருப்பு வேணும்னு சொல்லிட்டு தனியாக இதுக்குன்னு வேலைக்கு 2 பேரை வேலைக்கு ஆளே போட்டு வச்சுருப்பார். நேரம் ஷிஃப்ட் போட்டு ஒருத்தன் தூங்கிட்டா கூட இன்னொருத்தன் இருக்கணும்னு சொல்லிட்டு 2 பேரை போட்டு நெருப்பு வச்சுட்டே இருப்பாங்க இந்த இடத்துல. இன்னொரு இடம் கோவிலில், இந்த இடத்துல கோவிலையும் அது போல் நெருப்பு இருந்துக்கிட்டே இருக்கேன். கோயிலில் விளக்கு ஏற்றணும். சாயங்காலம் ஆனால் நெருப்பு பந்தம் வைப்பாங்க, ஊருக்கே நெருப்பு பந்தம் வைப்பாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் கோயிலில். ஸோ 3 இடங்களில் நெருப்பு உறுதியாக இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த இடத்துல. இந்த மாலை நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, எல்லாருடைய வீட்லேயும் இப்போ சமைக்கணும். சமையல் என்று சொல்லப்படுவது அக்காலத்தில் மாலை மட்டும்தான் சமைத்தார்கள். இப்போ மாதிரி 3 வேளை சமைச்செல்லாம் சாப்பிடல. அப்போது ஒரே ஒரு வேளை சாயங்காலம் 4 மணி 5 மணிக்கு தான் சமைக்கவே ஆரம்பிப்பாங்க இந்த இடத்துல. அந்த சமைத்த உணவைத்தான் நீரை ஊற்றி வைத்து அடுத்த நாள் இந்த இடத்துல கஞ்சி, காலையிலையும் கஞ்சி தான், மத்தியானமும் கஞ்சி தான், சாயங்காலம் மட்டும்தான் அந்த சூடாக செய்யக்கூடிய உணவை சாப்பிடுவாங்க இந்த இடத்துல. அப்போ என்ன பண்ணுவார் ஒருத்தர், ஒன்று கோவிலில் இருந்து, இல்லை என்றால் அந்த வசதியானவருடைய வீட்டில் இருந்து என்ன பண்ணுவார், ஒருத்தர் கையில் நெருப்பு எடுத்துகிட்டு வருவார். ஏன்னா நாளெல்லாம் நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கல, விறகு போட்டு கங்கு போட்டிருப்பாங்க. அந்த கங்கை என்ன பண்ணுவார், இந்த இடத்துல ஒரு பெரிய சட்டி, அக்னி சட்டின்னு பேர் சொல்கிறோம் இல்லையா, ஒரு பெரிய சட்டியில் போட்டு கொண்டு வருவார். கொண்டு வந்து என்ன பண்ணுவார், ரெடியாக எல்லார் வீட்லேயும் சாயங்காலம் அடுப்புனா மண் அடுப்பு தானே அந்த காலத்தில். இன்றைக்கி மாதிரி கேஸ் அடுப்பு இல்லை, இரும்பு அடுப்பு கூட இருக்காது, மண் அடுப்பு தானே. ஸோ மண் அடுப்பில் என்ன பண்ணுவாங்க, வைக்கோலை வைத்து, விறகு வைக்கோல் இதெல்லாம் வச்சுட்டு ரெடியாக இருப்பாங்க. தவிடு வச்சுருப்பாங்க, தவிடு, வைக்கோல், விறகு, ஒரு 1-2 நெருப்பு கங்குகள் கொடுப்பாங்க. அந்த கங்கை எடுத்துகிட்டு போய் வைக்கோல் மேலேயோ அந்த தவிடு மேலேயோ வச்சு ஊதுவாங்க. ஊத நெருப்பு வந்துடும். ஸோ இப்படி தான் எல்லா வீட்லேயுமே நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருந்தது. இந்த 4 மணிக்கு வந்து நெருப்பு கொடுத்துட்டு போகிறார்ல, அவர் என்ன பண்ணுவார், திருப்பி 7 மணிக்கு வருவார். வந்து எல்லா வீட்டில் இருக்க நெருப்பையும் தண்ணீரை ஊற்றி அணைத்து விட்டு செல்வார். இதுக்கு தனியாக வேலைக்கு ஆள் போட்டு வச்சுருப்பாங்க. என்னடா இது, நெருப்பையும் கொடுத்துட்டு அணைக்கிறதுக்கு ஏன்டா ஆள் அனுப்புகிறாங்கன்னா, அக்காலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு பயம். என்ன பயம்னா, 2 விதமான காரணங்கள் இந்த நெருப்பை அணைக்கிறதுக்கு. ஒன்று, அக்காலத்தில் எல்லாரும் வீடுமே குடிசை வீடு. இவர்கள் மறந்தாப்புல ஏதாவது நெருப்பை வைத்தா வித்துட்டு தூங்க போயிட்டாலும் சரி, இல்லை அந்த நெருப்பு காற்றில் பட்டு குடிசையில் பட்டால் என்ன ஆகிடும், ஒரு குடிசை எரிஞ்சுன்னா எல்லா குடிசையும் எரிஞ்சிடும் வரிசையா. ஸோ அவர்களுடைய உடைமை எல்லாமே போயிடும் இந்த இடத்துல. ஸோ அவர்களுடைய எண்ணிக்கையே பார்க்குறோம்ல, பல பேருடைய வீடுகள்லாம் மறந்தாப்புல எதையாவது ஒன்று வச்சுட்டு போயிடுறாங்க, எரிஞ்சிருது வீடு, பார்த்துட்டு தான் இருக்கோம் இப்போ. ஸோ அதனால் இவர்கள் தங்களுக்கு தெரியாமலே செய்து விடக்கூடாது என்ப ஒரு முன்னெச்சரிக்கை காரணமாக என்ன பண்ணாங்க, இதுக்குன்னு ஆள் போட்டு அவங்களே வந்து பார்த்துட்டு வர போவாங்க. அணைஞ்சிருக்கான்னு பார்த்துட்டுலாம் போவாங்க காலத்தில். இன்னொரு காரணம் என்னென்னா, இப்போ பண்ணையார் என்று சொல்லப்படுவர் யார், ஊர்லேயே வசதியாக இருப்பார். எவனாவது ஒரு எதிரியாவது இருப்பான்ல ஊருக்குள்ளே, எனக்கு சம்பளம் கொடுக்கல இல்லை எதையாவது ஒன்று சொல்லி ஒரு எதிரியாக எவனா ஒருத்தர் இருப்பான். அக்காலத்தில் பழி வாங்குதல்னா என்ன இந்த இடத்துல, இதுதான் என்ன பண்ணுவாங்க, நெருப்பை கொண்டு போய் அவர் வயக்காட்டுக்குள்ளேயே வைக்க பொருட்குள்ளேயே போட்டு போயிடுவாங்க. ஸோ அவருடைய பொருள் எல்லாம் எரிஞ்சு பாலாக போகுங்க இந்த இடத்துல. ஸோ அதனால் என்ன பண்ணுவார், தங்களுடைய உடைமைகளை பாதுகாத்து கொள்வதற்காக, அது ஒரு காரணம். ஸோ இப்படி 2 விதமான காரணங்களுக்காக என்ன பண்ணாங்க, அந்த நெருப்பெல்லாம் அணைச்சிட்டு போவாங்க. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, பிற்காலத்தில் தீப்பெட்டி என்ற ஒன்று வந்துவிட்டது இல்லையா. இப்போ தீப்பெட்டி வருவதற்கு முன்பாக 4 மணிக்கு ஒரு தெரு என்று இருந்தால் அந்த தெருவில் ஒரு 50 வீடு இருக்குன்னு வச்சுக்குவோம். ஒரு கிராமம் என்னாலே குறைஞ்சது ஒரு 200 வீடு இருக்கும். ஒரு 50 வீடு ஒரு தெருவுக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த தெருவுக்குள்ளே முதல்ல அவர் வராருன்னா எல்லா வீட்டில் இருக்கவங்களும் வாசலில் வந்து நின்றுவாங்க. சரிதானே, எனக்கு கங்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு வீட்டு வாசல்லையும் இருக்கும். 2 பேரும் நடுவில் வர்றவரும் எப்படி வருவார், கங்கோடு வருவார். அவரை சாமி மாதிரி பார்ப்பாங்க இந்த இடத்துல. அக்னி சட்டி கொண்டு வருவார். ஏன்னா அவர் நெருப்பு கொண்டு வந்தால் தான், ஏன்னா அவர் வர்ற நெருப்பு கோவிலேருந்து வருது இல்லையா, வர்ற நெருப்பு கோவிலேருந்து கொண்டு வர்றாரு. ஸோ கோவிலிலிருந்து வருகின்ற அக்னி இந்த இடத்துல. ஸோ அக்னிக்கு ஒரு மரியாதை. 2வது கொண்டு வரவரே சாமி மாதிரி பார்ப்பாங்க இந்த இடத்துல. அவர் என்ன பண்ணுவார், கொண்டு வந்து கொடுத்துட்டு போவார். ஸோ தீப்பெட்டி வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, யாருமே அந்த இதை எதிர்பார்க்கலை. ஸோ கோவிலேருந்து நெருப்பு வர்றதும் நின்று போச்சு சரியா, எல்லாரும் வீட்டிலேருந்து கங்கு வாங்குறது நின்று போச்சு. அவங்கவுங்க கொளுத்தி வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது பிற்காலத்தில் தீப்பெட்டி வந்த பின்பாக வந்தது. அப்போ என்ன ஆயிடுச்சு, கோவிலேருந்து நெருப்பு வந்துச்சு இல்லையா, இதை வந்து அக்காலத்தில் ஒரு சம்பிரதாயமாகவே கடைபிடித்தார்கள். ஸோ வருடம் 365 நாளும் கோயிலேருந்து நெருப்பு வரும், அதை ஒரு தெய்வமாக பார்த்தாள். இப்போ பின்னாடி அந்த சம்பிரதாயத்தை செய்யணும் திருப்பி
இல்லையா? அதனால தான் என்ன பண்ணாங்க, கோவில்ல இந்த இடத்துல நெருப்பு வைத்து இந்த இடத்துல அதை இவங்க மிதிச்சாங்க இந்த இடத்துல. இன்னொன்று, இவர்கள் நெருப்பை கோயிலுக்கு கொண்டு சென்றார்கள். அக்னி சட்டின்ட்டு கையில் வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த கோவிலிலிருந்து வருகிற நெருப்பு, அது சாமி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல அந்த கையில் ஏந்தி கொண்டு செல்லுதல், வேப்பிலையை வச்சு கையில் அந்த சட்டியை வச்சுட்டு எடுத்துகிட்டு போவாங்க இந்த இடத்துல. ஸோ இப்படித்தான் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. வருஷத்தில் ஒரு நாள் என்ன பண்ணாங்க, கோயிலேருந்து நெருப்பு வந்துச்சு, இப்போ கோயிலேருந்து நெருப்பு வரல, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கொண்டு போவோம் இப்போது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, முன்னாடி கோவிலில் மட்டும்தான் நெருப்பு இருக்கும், வீட்டில் இருக்காது. இப்போது வீட்டிலே நெருப்பு வந்துருச்சு இப்போது எல்லார் வீட்லையும். ஆனால் நம்ம நெருப்பு எடுத்துகிட்டு போவோம்னு சொல்லி இப்படித்தான் அவர்கள் பேசி முடிவு செய்து அதை வந்து செய்ய ஆரம்பித்தார்கள். ஸோ இறைவன் இதையும் ஏற்றுக்கொள்கிறார். ஏன்னா எதை செஞ்சாலும் அவர் ஏற்றுக்கிறார்ல இந்த இடத்துல, அதுபோல். அப்போ இவர்களுடைய உடல் எல்லாம் இந்த இடத்துல சில நேரம் துன்பப்படுகின்றது. ஸோ ஐயா கேட்டார், இதெல்லாம் துன்பப்படுதே, இப்போ துன்பப்படுறதுனால வந்து இறைவன் பார்த்து கொண்டு தானே இருக்கின்றார் அப்படின்னு கேட்டால், இது அவர்களுடைய மன உறுதியை அதிகப்படுத்துகின்றது. இப்போ சாதாரணமாக வீட்டில் ஒரு சின்ன சுட சுட காப்பி இருக்க கிளாஸ் கூட நம்மளால் பல பேரால் தொட முடியாது, கஷ்டப்படுவாங்க. சிலர் ஈஸியாக எடுத்துடுவாங்க, பல பேர் கஷ்டப்படுவாங்க. ஆனால் பாருங்கள், இந்த இடத்துல தீச்சட்டி எடுக்க வேண்டும் என்று வேண்டி விட்டால் கையில் அவ்வளோ பெரிய நெருப்பு எடுத்துகிட்டு போவாங்க, அது சுடத்தான் செய்யும். ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவம், மன உறுதி அவர்களுக்கு அதிகரிக்கிறது. ஸோ இறைவனிடம் சென்று சேர வேண்டுமென்றால் இந்த இடத்துல மன உறுதி மிகவும் முக்கியம். இந்த இடத்துல நம்ம திருமந்திரத்தில் பல வகுப்புகளில் பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த மன உறுதியை அதிகரிப்பதற்கு இதுபோல் செய்கின்ற நம்முடைய செயல்களும் இந்த இடத்தில் நமக்கு உதவியாக இந்த இடத்தில் இருக்கின்றது. ஏன்னா இறைவனுக்கு பிரார்த்தனை செய்கிறது, இறைவனை போய் அடையிறது சும்மா இல்லை. எந்த மார்க்கமாக இருந்தாலும் சரி, பக்தி மார்க்கமாக இருந்தாலும் யோக மார்க்கில் இப்போ தியானம் செய்யணும், கண்ணை மூடி உட்காரணும், 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காரணும். மன உறுதியில்னா உட்கார முடியாது இந்த இடத்துல இல்லையா? இப்போ பாருங்க, ஒரு 1/2 மணி நேரம் உட்காரதுக்குள்ளே மனசு எங்கெங்கேயோ சுற்றிட்டு வரும். காரணம் என்ன, மன உறுதி இல்லை. நாளைக்கு செய்வோம், இல்லை 4 நாள் 1 மணி நேரம் உட்கார்றவங்களே கூட எடுத்துக்குவோம். தினந்தேரம் வருஷம் ஃபுல்லாக செய்கிறாங்களா, இல்லை இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நாளைக்கு செஞ்சுக்கலாம், முடிஞ்சு போச்சு, இல்லை கொஞ்சம் நேரம் கழித்து செஞ்சுக்கலாம், அவ்வளோதான். இதெல்லாம் என்ன காரணம், மன உறுதி இல்லாத ஒரு நிலை தான் இந்த இடத்தில். மன உறுதின்னு ஒன்று இருந்துச்சுன்னா என்ன ஆனாலும் சரி நான் இதை செய்தே தீருவேன்னு சொல்லிட்டு செஞ்சுருவாங்க. அந்த மன உறுதி எல்லாருக்கும் சாப்பாட்டு விஷயத்தில் இருக்குது. 3 வேளையும் பசிக்கும். பசிக்கிற நேரம் பாருங்க, எப்பேற்பட்ட விருந்தாளி வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, நான் சாப்பிட்டு வரேன் இருப்பா ஒரு நிமிஷம், நீ வா உட்காந்து சாப்பிடுவான்னு சொல்லி ஒன்று இவங்களும் சேர வச்சே சாப்பிட்ருவாங்க. இந்த சாப்பிட்றது முக்கியமாக நம்ம பார்க்கறல, எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட திருமண வேலையாக இருந்தாலும் இல்லையா, மரண வீடாக இருந்தாலும் சரி, 1 வேலை 2 வேலை தான். அப்புறம் பசிக்க ஆரம்பிச்சிடும், அவரே வந்து சாப்பிட எங்கப்பா இருக்குது, முன்னாடியே ஏற்பாடு பண்ணி வச்சுருவாங்க, சாப்பிட்ருவாங்க இந்த இடத்துல இல்லையா? எப்பேற்பட்ட சாப்பாட்டுக்கு குறை வைக்கிறது இல்லையா இந்த இடத்துல இல்லையா? அப்போ இந்த தியானம் செய்கிறதுக்கெல்லாம் என்ன குறையாக இருக்குது, மன உறுதி இல்லாத தன்மை. அப்போ இது போல் இருக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே இங்கு மன உறுதியை அதிகரிக்கின்றது. ஸோ அதனால் இறைவன் என்ன பண்ணுறாரு, மன உறுதி அதிகரிக்கிறதுக்காக செய்வதனால் செய்யுங்கள் என்று இந்த இடத்துல விட்டு விடுகிறார். அவர் இந்த இடத்துல மகிழ்ச்சி தான் அடைகின்றார். ஆஹா, இவன் மன உறுதியை அதிகரிப்பதற்காக இந்த செயலை செய்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் இதை பார்த்து கொண்டு தான் இந்த இடத்துல இருக்கின்றார். அவரையும் ஏற்றுக்கொள்கின்றார் இந்த இடத்துல, வேணான்னு அவர் எந்த இடத்துலையுமே சொல்லலை இந்த இடத்துல, சரிங்களா? ஸோ இப்படித்தான் இது போல் இருக்கிறது ஆரம்பிச்சது. அப்புறம் தேர் இழுத்தல், இது கூட இந்த இடத்துல வருது. இதுவும் நம்மளுடைய நேர்த்தி கடனில் பல பேர் வந்து, சாமி நான் இது நடந்துச்சுன்னா நான் கோயிலில் தேர் இழுத்துக்கிறேன். பல கோயில்கள் இன்றைக்கும் பார்க்கலாம், தங்கத்தேர் செஞ்சு வச்சுருக்காங்க. கோயிலில் போய் பணம் கட்டி இந்த தேரை போய் இழுக்கிறது, வருஷத்துக்கு ஒரு நாள் போய். இப்போ இன்றைக்கெலாம் அதெல்லாம் ரொம்ப மாறி போச்சு. இன்றைக்கி கோயிலுக்குள்ளே மட்டுமே சுற்றி இழுக்கிறது இந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஒரிஜினலாக தேர் இருக்குன்றது இன்றைக்கும் பல இந்த திருவாரூர்லாம் இன்றைக்கும் அந்த தேர் திருவிழா நடந்துக்கிட்டு தான் இருக்குது. காஞ்சி பெரியவர்கிட்ட அவருடைய வரலாறில் ஒரு நடந்த சம்பவம் இருக்குது. ஒருவர் பலவிதமான துன்பங்களில் இருக்கார். அவர் தன்னுடைய துன்பங்களை போக்கிக் கொள்வதற்காக என்ன பண்ணுறாரு, காஞ்சி பெரியவர்கிட்ட போகிற, ஐயா இவ்வளோ துன்பம் இருக்குது, என்ன செய்யணுன்னே தெரியல, ஏதாவது ஒரு வழிகாட்டுங்கன்னு போய் கேட்குறாரு. காஞ்சி பெரியவர் ஒரே கேள்வி கேட்குறாரு, குலதெய்வம் கோயிலுக்கு போனியா கேட்குறாரு. இல்லை சாமி. குலதெய்வம் கோயிலில் தேர் இழுத்து எவ்வளோ வருஷம் ஆச்சு, பல வருஷம் ஆச்சு சாமி. நேராக போய் நீ தேரை இழுங்கிறாரு. அவர் தேரை இழுக்கிறாரு. தேரை இழுத்துட்டு குறிப்பிட்ட நாள் கழித்து திருப்பி வந்து அவருடைய சொத்து பிரச்சனை இருக்கும், பல வருடமாக கோர்ட்டில் இழுத்துக்கிட்டு இருக்கோம் சொத்து பிரச்சனை, அதற்காக போய் கேட்க போவார். தேரை இழுத்துட்டு வருவார், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சுன்ற மகிழ்ச்சியாக வந்து சொல்லுவார். அப்போ தான் காஞ்சி பெரியவர் சொல்லுவார், இந்த தேர் இழுப்பது என்பது சாதாரண செயல் அல்ல, மிகவும் முக்கியமான செயல். ஏன் அப்படின்னா, சாதாரணமாக சாலைகளில் பார்த்தோம்னா ஒரு 100 பேர் 200 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். இந்த 100 பேர் 200 பேர் சாதாரணமாக ஒரு ரோடை பார்த்தா அவங்கவுங்களுடைய வேலைகள் சிந்தனைகள் இதை வச்சுக்கிட்டு மட்டுமே தான் செஞ்சுட்டு போவாங்க இந்த இடத்துல.
ஆனால் தேர் வருதுன்னா 200 பேருடைய சிந்தனையும் அங்கு இறைவன் மீது செல்கின்றது அந்த இடத்துல. அப்ப இறைவன் மீது செல்வதற்கு இவர் ஒரு காரணமாக இருக்கிறார். அப்பர் பாடுவார் ஒரு இடத்துல. அப்பர் ஒரு ரோட்ல சாலையில நடந்து போயிட்டே இருப்பாரு, ஏத்தாப்புல தேர் வரும், இறைவனால வந்திருப்பாரு. அப்பர் பார்த்துட்டு ஒரு பாடல் பாடுவார், பாடல் நினைவில்லை எனக்கு. நான் உன்னை உள்ள வந்து பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீ வந்து வெளில வந்து பார்க்க வேண்டியா என்னைய அப்படின்னு சொல்லிட்டு பாடியதாக ஒரு பாடல் இருக்கு இந்த இடத்துல. அப்பருடைய எங்கேயோ படித்த ஞாபகம் ஒரு பாடல் இருக்கு. ஸோ அப்ப இடத்துல வர்ற காரணம் என்ன? இந்த இடத்துல பல பேருடைய எண்ணங்களில் இறைவனை சிந்திக்க வைப்பதற்கு இந்த தேர் உற்சவம் ஒரு காரணமாக இருக்கின்றது. அப்ப பல பேருடைய மனதில் பக்தி வருது அந்த இடத்துல. ஒரு தேர் சுத்துறதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் சும்மா கோயிலையே லேசா ஒரு சுத்திட்டு வந்து வச்சிடறாங்க. அப்ப காலத்துல அப்படி இல்லை, மொத்த ஊரையும் சுத்திட்டு தான் கோயிலுக்குள்ள போகும். இப்ப எல்லாரும் கோயிலுக்குள்ள இருக்க வெளியில நாத்திகராக இருந்தாலும் சரி, இறைவன் இல்லை என்று சொல்பவராக இருந்தாலும் சரி, இருக்குன்னு சொல்றாலும் சரி, இருக்குப்பா ஆனா நான் நினைச்சா போறேன், இல்லை கோயிலுக்கு போகாதவர்களோட இன்னைக்கு இருக்காங்க. இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. வருஷத்துல ஒரு நாள் சாமி கும்பிட்டுவாங்க, பொங்கல் தீபாவளி இந்த மாதிரி நாள். அவங்களும் பார்த்தீங்கன்னா சாமி சும்மா நின்று பார்த்துட்டாவது போவாங்க. இந்த பார்க்குற நேரம் என்ன ஆயிடுது, மனம் அங்கு லயிக்கிறது. இப்படி பலவித காரணங்கள் இருக்கின்றது தேர் இழுப்பதற்கு. யோக மார்க்கத்தில் வேறொரு காரணம் சொல்லப்படுது தேர் இழுக்கிறதுக்கு. என்னன்னா தேர் இழுக்கிறதுல பார்த்தோம்னா விதிமுறைப்படி, இன்று வந்து விருப்பப்படி பக்தி மார்க்கத்துலன்னு எடுத்துக்கிட்டோம்னா விதிமுறைப்படி கோயிலை ஊரையே ஒரு சுற்றி சுற்றி வருதல் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. ஆனால் இந்த இடத்துல தேர் இழுப்பதற்கு ஒன்று ஒரு விதி இருக்கு. அந்த விதி பிரகாரம் பார்த்தோம்னா 7 தெருக்கள் சுற்றி வர வேண்டும் என்று விதி இருக்கு. இந்த இடத்துல 7 தெருக்கள். என்ன அந்த 7 தெருக்கள் கணக்கு இருக்கு அப்படின்னா, அவர் ஒவ்வொரு தெருவையும் அந்த தேரை இழுக்கும் பொழுது, இப்போ தேர் இழுக்கிறதுலாம் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, கொஞ்ச நேரம் இழுப்பாங்க விட்டு போயிடுவாங்க இந்த இடத்துல. ஆனால் அப்படி கிடையாது. தேரை எப்பொழுது இழுக்க ஆரம்பிக்கின்றோமோ அதிலிருந்து சென்று சேரும் வரை அவர் இழுக்கணும் இந்த இடத்துல தேர். விதி என்பது அதுதான். இந்த இடத்துல 7 தெரு இழுப்பாங்க. 7 தெருக்கள் எதை குறிக்கும் என்றால் அவருடைய 7 சக்கரைகளை குறிக்கும் இந்த இடத்துல யோக மார்க்கத்தில். அப்போ அவர் என்ன பண்ணணும், தேரை இழுக்கும் பொழுது இறைவனை சிந்திக்கின்றார் என்பது ஒன்று. அவருடைய கவனம் எங்க இருக்கணுமா, ஒரு சக்கரத்தின் மேலேயும் அவருடைய எண்ணம் இருக்கணுமா இந்த இடத்துல. ஸோ தேர் சாதாரணமாக இழுத்துட்டு போகிறது இன்னைக்கெல்லாம் ஒரு கூச்சல் போட்டுக்கிட்டு கூப்பாடு போட்டுட்டு இது போல் இழுக்கிறாங்க இந்த இடத்துல. ஆனால் சில ஊர்களில் இருக்கக்கூடிய தேர்கள் பார்த்தீங்கன்னா அமைதியான முறையில் முன்னாடி பாட்டு பாடிட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்றைக்கும் சில கோயில்களில் உண்டு. ரொம்ப அந்த கோஷம் எல்லாம் போட மாட்டாங்க இந்த இடத்துல, தேரை மட்டும் இழுத்துட்டு அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணுவோம், அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா யோக மார்க்கத்தில் தேரை இருப்பார்கள். கவனம் பார்த்தீங்கன்னா முதல் தேர்வை சுற்றும் போது முதல் சக்கரத்தில், இரண்டாவது சக்கரத்தில் கவனத்தை அங்கே வைத்து கொண்டே இருப்பார்கள். ஸோ இது வந்து நம்ம அதற்கு என்று ஒரு ஆகம விதின்னு சொல்லுவோம் இல்லையா, தேருக்கான விதிமுறைகள் யோக மார்க்கத்தில் இப்படி கூட ஒரு முறையானது இங்கே இருக்கின்றது. ஸோ இதெல்லாம் நேர்த்தி கடனில் வருகின்றது. இந்த இடத்துல எதில் வருது, இந்த இடத்துல உடலை வருத்தி செய்யக்கூடிய நேர்த்தி கடன்கள். இரண்டாவது இந்த இடத்துல பொருளாக அளிக்கக்கூடிய நேர்த்தி கடன். இந்த இடத்துல பொருளாக அளிக்கக்கூடிய நேர்த்தி கடன் அதுவும் பலருக்கு உண்டு இல்லை. நான் முன்பாக சொன்ன மாதிரி உனக்கு தங்கம் வாங்கி தரேன், வீடு வாங்கி தரேன், நிலம் வாங்கி தருகின்றேன் இல்லையா, இப்படி பயில உனக்கு இந்த கோவிலுக்கு உண்டான பொருள் நான் இங்கே சுவர் வச்சு தரேன், கோவில் கட்டித்தரேன், இப்படி பலவிதமான செயல்களை வந்து செய்பவர்களாக இந்த இடத்துல இன்றைக்கும் பார்க்குறோம், செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் நான் இதை வந்து செய்கிறாங்க எல்லாருமே, நான் அதை தவறு சொல்லவில்லை. ஆனால் அங்கே ஒரு சிறு தவறு ஒரு விஷயத்தை நான் வந்து இந்த இடத்துல பார்க்குறேன். என்னவென்றால் இந்த இடத்துல வலது கை கொடுப்பது இடது கைக்கு கூட தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நம்மளுடைய மனதில் கூட அந்த பதிவு இருக்கக்கூடாதாம், நான் செய்கின்றேன் என்ற எண்ணம் கூட இருக்கக்கூடாதாம் அந்த இடத்துல. ஆனால் இந்த இடத்துல என்ன ஆயிடுது, இன்னைக்கு கோயிலுக்கு ஒரு டியூப்லைட் வாங்கி கொடுத்தா கூட உபயம் பேர் வச்சுக்கிறாங்க. சாமியுடைய பெயர் போட்ட ஒரு பலகை இல்லையா, இது அண்ணாமலையார் அப்படின்னு ஒரு பேர் போட்டால் கூட சரி, கீழே அண்ணாமலையார் சந்நிதி, முருகர் சந்நிதி, விநாயகர் சந்நிதி போட்டு உபயம் அப்படின்னு அவங்க பேர் போட்டுக்கிறாங்க. அப்போ என்ன ஆயிடுது, இந்த இடத்துல கொடுத்ததற்கான பலனே இந்த இடத்துல இல்லாமல் போயிடுது. இந்த இடத்துல ஏன் அதை கொடுக்க வேண்டும், இந்த இடத்துல இறைவனுக்கு கோயில ஒரு பொருளாக ஏன் இதை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உபநிஷத்தில் ஒரு கதை வரும். ஒரு நபர் வந்து என்ன பண்ணுறாரு, தங்கத்தால் இறைவனுக்கு அலங்காரம் பண்ணுறாரு, அலங்காரம் பண்ணிட்டு போயிடுறாரு. அன்னைக்கு நைட்டே என்ன பண்ணிடுறான், ஒரு திருடன் வந்து நகையெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறான் இந்த இடத்துல. அடுத்த நாள் இவன் வந்து பார்க்குறான், நகையை காணும். இறைவன்கிட்ட கேட்குறான், உனக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு தானே கொடுத்தேன், உனக்கு கொடுத்த நகையை கூட நீ பார்த்துக்க மாட்டியா, நீ உனக்கு இது தெரியாதான்னு சொல்லி புலம்புறான். அப்போ தான் இறைவன் சொல்கிறாரு, உனக்குத்தானப்பா இது தங்கம், எனக்கு அது தங்கம் அல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் அதற்கு பேர்
பாவம் அந்த இடத்துல. இந்த இடத்துல நீங்கள் எந்த பொருளாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, இந்த பொருளாக இருந்தாலும் சரி, அது இந்த இறைவனை பொறுத்த வரைக்கும் அது பாவம் இந்த இடத்துல. ஒரு பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு சித்தர் ஒருத்தரை, கருமாரிப்பட்டி சித்தர்னு சொல்லி திருவண்ணாமலையில் இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு முறை அவரை பார்க்க சென்றிருந்தப்போ நபர் ஒருத்தர் வந்து அவருடைய விபூதி எடுத்து பூசும் போது தட்டில் ஒரு 100 ரூபாய் வச்சார். உடனே திட்ட ஆரம்பிச்சார். பாவம் பாவம், தொடாத தொடாத, பாவம் பாவம்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சார். இது ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்பாக நடந்த நான் கண்ணால் பார்த்த ஒரு சம்பவம். பாவம் சித்தர் சொல்றார், பாவம் பாவம் அப்படிங்கிறார். அப்ப இறைவன் என்ன சொல்றாரு, நீ எனக்கு ஒரு குழந்தை, நீ என்ன செய்யற, உன்கிட்ட இருக்க பாவத்தெல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற. சரி, கொண்டு வந்து கொடு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்ப நீ உன்னுடைய பொருளை கொண்டு வந்து என்னிடம் கொடுக்கும்போது உன்னுடைய கண்களுக்கு மாயை என்ற நீ மாயையால் இருக்கக்கூடிய ஒரு கண்ணில் உனக்கு அது பாவமாக தெரிகின்றது. மாயை இல்லாத நான் நீங்க மாயையோடு பார்க்கும்போது அது உனக்கு பொருளாக தெரிகிறது, தங்கமாகவும் பணமாக தெரிகிறது. மாயை இல்லாமல் நான் அதை பார்க்கும் பொழுது அது எனக்கு பாவமாக தெரிகின்றது. ஏன்னா அது இருக்கிறதுனால தான் நீ பிறவி எடுத்திருக்க இந்த இடத்துல. இப்ப இன்னொரு குழந்தை வந்துச்சு. அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, சாமிகிட்ட இருக்க பொருளை பார்த்துட்டு எனக்கு அதை கொடுன்னு சொல்லி அது வாங்கிட்டு போச்சு. அவனுடைய கண்களுக்கும் அது தங்கமாகவும் பொருளாகத்தான் தெரிந்தது, என்னுடைய கண்களுக்கு அது பாவமாகத்தான் தெரிகிறது. ஒரு குழந்தை ஆசைப்பட்டு கொடுத்துட்டு போகுது, வாங்கி வச்சுக்கிட்டேன். இன்னொரு குழந்தை ஆசைப்பட்டு கேட்குது, கொடுத்துட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் இருவரும் குழந்தைகள் தான், உங்களுடைய ஆசைப்படி நான் கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லப்படுறதா உபநிஷத்துல ஒரு கதை இருக்கு. எதுக்கு இந்த கதையை இங்க சொல்ல வரேன்னா, இறைவனுக்கு நாம் எதையாவது செய்ய கொடுக்கிறோம் என்ற ஒரு பிரார்த்தனை, ஒரு துன்பம் இருக்கு. ஏன் அந்த துன்பம் இருக்கு, ஏதோ ஒரு பாவம் வைத்திருக்கோம், ஏதோ ஒரு கர்மாக்கள் வினைகள் இருக்குன்றதுனால தான் அந்த துன்பத்தை அனுபவிக்கிறோம். இறைவா எனக்கு இதை போக்கி கொடு, நான் உனக்கு இதை செய்யறேன் அப்படின்னு நம்ம பிரார்த்திக்கும் போது இறைவன் என்ன பண்றாரு, சரி அவன் பாவத்தை கொண்டு வந்து கொடுக்க போறான்ல, அப்ப கொஞ்சம் குறைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, கொஞ்சம் நல்லது பண்ணி கொடுக்குறாரு. அப்ப என்ன பண்ண போறோம் இந்த இடத்துல, அந்த வினைகளை அந்த பாவங்களை தான் இறைவன்கிட்ட கொண்டு போய் அந்த இடத்துல வைக்க போறோம் இந்த இடத்துல. அப்ப நம்ம கொடுக்குற பாவம் இது இறைவன் கொடுக்குறமே, இது தப்பு இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இந்த இடத்துல. நம்மை பொறுத்த வரைக்கும்தான் அது பாவம் இந்த இடத்துல. இறைவனை பொறுத்த வரைக்கும் அது ஒன்றுமே இல்லை. அவருடைய திருவடிக்குன்னு போயிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல அது பஸ்பம் தான் அந்த இடத்துல இல்லையா. இறைவனை அது ஒன்றும் செய்யாது அந்த இடத்துல, தீண்டவே தீண்டாது அந்த இடத்துல. ஒன்று இறைவன் அதை எரித்து அழித்து விடுவார், இல்லை என்றால் என்ன பண்ணுவாரு, அப்படியே வச்சிருப்பாரு, வேற யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்க இந்த இடத்துல. ஸோ இறைவனுக்கு இதை கொடுக்க வேண்டும். அந்த இறைவனை பொறுத்த வரைக்கும் நன்மை தீமை எதாக இருந்தாலும் அவரை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான் இந்த இடத்துல. நம்முடைய எண்ணங்களைத்தான் அவர் பார்க்கின்றாரை தவிர்த்து வேற எதையும் பார்ப்பதில்லை. இதை அடிக்கடி சொல்றேன், அதான் உண்மை இந்த இடத்துல. அப்ப இதை கொண்டு போய் பாவத்தை கொடுக்கும்போது நம்ம பேர் அந்த இடத்துல கொண்டு போய் நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு போர்டு வச்சுக்கிறது. அடுத்த முறை கோயிலுக்கு நண்பர்கள் இன்னொருல போகும்போது பத்தியா இது நான் தான் வாங்கி கொடுத்தேன். அப்ப என்ன ஆயிடுச்சு, அங்க கொண்டு போய் கொடுத்தும் கூட என்னது என்னுடையது, நான் கொடுத்தேன் அகங்காரத்தின் விளைவாக சொல்லும் பொழுது அங்க பாவம் கழிவதில்லை. ஸோ அதனால இது ஒரு கருத்தா எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். கோயிலுக்கு கொண்டு போய் அதை கொடுக்கும் பொழுது கொடுத்த வினாடியே அதை மறந்து போக வேண்டும். இதுக்கு காஞ்சி பெரியவருடைய வரலாறுலே ஒரு விஷயம் இருக்கு. எம்எஸ் சுப்புலட்சுமின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா பாடகர், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், மிகப்பெரிய பாடகி. அந்த அம்மா என்ன பண்ணுவாங்களாம், யார் எதை கொடுத்தாலும் உடனே இந்த சைடு வருமா, வந்தவொடனே உடனே பிரிச்சு கணவன் மனைவி 2 பேருக்குமே அந்த பழக்கமா. அதனாலதான் அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, யாராவது ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்களாம், உடனே அதை தானம் பண்ணிடுவாங்க. இப்படிதான் அவங்களுக்கு பழக்கமா. அது யார் நான் கொடுத்தேன்னு கூட அவங்க சொல்ல மாட்டாங்களா, அந்த எண்ணத்தில் கூட அவர்களுக்கு கிடையாதான் இந்த இடத்துல. ஒரு முறை யாரோ 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க, இதை போய் காஞ்சி பெரியவருக்கு கொடுத்துடணும் அந்த பணத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க மனசுல. காஞ்சி பெரியவர்கிட்ட தகவல் சொல்றாங்க, நாளைக்கு இவங்க வராங்களாம், 1 லட்ச ரூபா பணம் அவங்க இங்கே கொடுக்கணும்னு சொல்லிட்டு வராங்களான்னு சொல்லிட்டு தகவல் சொல்லிட்டாங்க. காஞ்சி பெரியவர் என்ன சொல்றாரு, ஸோ 1 லட்ச ரூபா பணத்தை பணமா கொடுக்குறாங்களா, பணமா கொடுக்க வேணாம், தங்க காசா கொடுக்க சொல்லு அப்படிங்கிறாரு. அவரே கேட்குறாரு, தங்க காசா கொடுக்க சொல்லுன்னு. அந்த அம்மா இருந்துட்டு சரி கேட்குறாருன்னு சொல்லிட்டு 1 லட்ச ரூபா பணத்தை அப்படியே நகை கடையில் கொடுத்துட்டு தங்க காசுக்கெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு திருப்பி அவர்கிட்டே கொண்டு போய் வைக்கிறாங்க. வச்சவொடனே என்ன ஆயிடுச்சு, கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் பிரசாதம் கொடுக்குறாரு, வாங்கிட்டார் 1 லட்ச ரூபா தங்கத்தை வாங்கி ஓரமாக வச்சுட்டு என்ன பண்ணுறாரு, குங்கும பிரசாதம் கொடுக்குறாரு. கொடுக்கும்போது ஒரு தட்டில் வச்சு கொடுக்குறாரு. கொடுக்கும்போது பார்த்தா அதில் அந்த தங்க அதுவும் அந்த மதிப்புக்கான தங்கம் கொண்ட ஒரு செயின் மாதிரி ஒன்று காயின் இருக்கக்கூடிய ஒரு பொருள் மாதிரி அந்த இடத்துல வச்சுட்டாரு. அந்த இடத்துல வச்சு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு சொல்கிறாரு, வேற யாராவது கொடுத்தா தானே நீ அடுத்த ஆளுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்ப, இது பிரசாதமாக இறைவன்கிட்ட இருந்து வருது, இப்போ நீ யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டில்ல அப்படின்னு சொல்லிட்டே அவர் கொடுப்பாரா இந்த இடத்துல. இதையாவது நீ வச்சுக்கோ, தானம் பண்ணிடாத அப்படின்றதுக்காக அவர் சொல்லுவாரா இந்த இடத்துல.
எதற்கு இதை பெரியவர் வந்து அந்த இடத்துல செஞ்சு காமிக்கிறாருன்னா அவர் சொல்லுவார், இந்த அந்த அம்மாவுக்கு கொடுக்குறோன்ற எண்ணம் கூட கிடையாதுப்பா இந்த இடத்துல, அதனால தான் அந்த அம்மாவுக்கு அவ்வளோ ஆற்றல் பாடுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு ஒன்று பதியப்பட்டிருக்கு, அந்த அம்மாவுடைய வாழ்க்கை வரலாறு. இப்படி நம்ம இறைவனுக்கு எதை கொடுக்கின்றோமோ கொடுக்கின்ற பொருளில் நாம் கொடுத்தோம் என்ற சிந்தனை கூட நமக்கு இருக்கக்கூடாது. அப்பொழுதுதான் அதனுடைய முழுமையான பலனானது நமக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து பொருளாக நேர்த்தி கொடுக்கக்கூடியவர்கள் அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. பல நேரங்களில் நாம் பிரார்த்தித்திருப்போம், ஆனால் அது நடந்திருக்காது இல்லையா? அப்போ நான் கேட்டதை தான் நீ செஞ்சு கொடுக்கல இல்லை, அப்போ நான் ஏன் உனக்கு வந்து நான் பிரார்த்தனை பண்ணுற பொருளை கொடுக்கணும்? இப்படியும் பலருக்கு சிந்தனை உண்டு. ஒருத்தருக்கு வேலை கிடைக்கணும்னு வேண்டியிருக்காருன்னு வச்சுக்குவோம். இவர் ஒரு குறிப்பிட்ட இந்த கம்பெனியில் தான் நான் வேலை செய்யணும்னு பிரார்த்தனை பண்ணியிருப்பார். ஆனால் அந்த கம்பெனியில் வேலை கிடைச்சிருக்காது, வேற ஒரு கம்பெனியில் வேலை கிடைச்சிருக்கோம். நான் அந்த கம்பெனியில் வேலை செஞ்சால் தானே பிரார்த்தனைன்னு சொல்லி சொன்னேன், அதான் கிடைக்கல, பெரிய கம்பெனி கிடைக்கல, அதனால நான் உனக்கு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பவர்களும் இருக்கிறார்கள் இந்த ஊரில் இல்லையா? இது இயல்பு தான், மனித இயல்பு தான். இறைவனுக்கு தெரியும் ஏன் அது கிடைக்கல, அவ்வளோ பாவம் வச்சிருக்க, அதனால உனக்கு கிடைக்கல. அப்போ என்ன செய்யணும் இந்த இடத்துல? இந்த பாவத்தை கொண்டு போய், எப்பா சாமி எனக்கு கிடைக்கலான்னு இப்போ நான் நினச்சிட்டேன் நேர்த்தி, என்ன நான் முன்னாடியே சொன்னலையா, எண்ணத்தில் பதிவாகி விட்டது. இந்த பதிவை போக்கினா தான் அது போகும். அதனால் என்ன பண்ணணும்? கொண்டு போய் கொடுத்தே தீர வேண்டும். கொடுக்கறதுனால ஒன்றும் நம்மளுடைய பொருளை கொடுக்கின்றோம் என்று பொருள் அல்ல, நம்முடைய பாவத்தை தான் நாங்கள் கொண்டு போய் கொடுக்கின்றோம். ஸோ அதனால் நேர்த்தி இந்த இடத்துல அது நடக்கவில்லை என்றாலும் நாம் கொடுக்க வேண்டும் என்பதும் ஒரு நியதி இந்த இடத்துல இருக்கின்றது. ஏன் இருக்குன்னா பாவம் போகின்றது என்பதால். இன்னொன்றையும் சொல்கிறேன், இறைவன் ஏன் அதை கொடுக்கவில்லை? எந்த வேலை கிடைத்தால் எப்போ நிரந்தரமான வருமானம் கிடைக்கும், எது மகிழ்ச்சியை கொடுக்குமோ அதைத்தான் இறைவன் செய்வாரே தவிர்த்து, நம்முடைய ஆசை பிரகாரம் கேட்குறானேன்னு கொடுத்துட்டு பின்னாடி நம்ம ஒரு துன்பத்தில் மாட்டிக்கிட்டோம்னா அப்போ இறைவன்கிட்ட தான் போய் புலம்புவோம். நான் கேட்டேன், நீ எனக்கு சொல்லிடக்கூடாதா முன்னாடியே, எனக்கு செய்யா வேற ஏதாவது பார்த்து கொடுத்துருக்கலாமே. இப்படியும் மனுஷன் தான் கேட்பான், இப்படியும் மனுஷன் பற்றி சொல்லும், அப்படி எதிர்பார்க்காம மனிதனுடைய பற்றி பேசும். ஸோ அதனால் இந்த இடத்துல பொருளாக தியான நேர்த்தி கடன்களை கொடுக்கும் பொழுது இதுபோல் சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, உயிர் பலியிடுதல். இந்த இடத்துல இப்போ உயிர் பலியிடுதல் என்று சொல்லப்படுவது என்னன்னா, பல கோயில்களில் இன்னைக்கும் இருக்கு, ஆடு வெட்டுதல், கோழி வெட்டுதல் இதெல்லாம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இது முற்றிலும் தவறான ஒன்றுதான். பலியிடுதல் என்பதே முற்றிலும் தவறானது. இதுவும் பிற்காலத்தில், ஆதி காலத்திலிருந்து இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா மனிதன் காட்டுவாசியாக இருக்கும்போது அதைத்தானே சாப்பிட்டான் இந்த இடத்துல. பின்பாக அறிவு வளர வளர்த்தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி மாமிசம் இல்லாத சைவ உணவிற்கு இந்த பக்கம் வந்தார்கள். பின்பு கோயிலை கட்டிய பிறப்பு அவருக்கெல்லாம் படைக்க ஆரம்பித்தாங்க. ஆதிசங்கரெல்லாம் பல கோவில்களில் இந்த இடத்துல பலியிடுவதை நிறுத்தி இருக்கிறார். இந்த இடத்துல இன்றும் சென்னையில் திருவொற்றியூர் வடிவடைமன் கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயில். திருவுடைய வடிவுடைய கொடியுடைய என்று இருக்கக்கூடிய கோயிலில், வடிவன் கோயிலில் வட்டப்பாறையம்மன் ஒரு சாமியே இருக்காங்க. ஒரு பாறையே ஒன்று இருக்கும், அந்த பாறைக்கே பலியிடுவதற்காக தான் வைக்கப்பட்டிருக்குதா கோயிலுடைய வரலாறு இருக்கு. ஆதிசங்கரர் தான் வந்து அந்த பலியிடுதலே நிப்பாட்டினார். இந்த இடத்துல கேட்டால் அம்மா வந்து கோபமாக இருக்கா, பலியிட்டா தான் சாந்தம் அடைவா, இப்படிலாம் சொல்லி மனிதனுடைய மனம் சிந்தித்து தான் இருக்கு. இறைவன் ஏன் கோபமாக இருக்கார் இந்த இடத்துல? அவருக்கு என்ன கோபம் வரப்போகுது? மனிதன் தர்மத்தை மீறினால்தான் அவருக்கு கோபம் வரும் இல்லையா? மனிதன் தர்மத்தை மீறாத பட்சத்தில் அவருக்கு ஏன் கோபம் வருது? இந்த இடத்துல ஒரு கோபமும் வரப்போவதில்லை. ஆனால் பலிவிடுதல் என்பது பிரார்த்தனையின் மூலமாக வேறு வகையில் சொல்லப்படுகின்றது. நீங்கள் ஆடு கோழி அதை பலியிட்டாலும் சரி, இந்த இடத்துல அதற்கு இணையானதாகத்தான் நீங்கள் சொல்லப்படுகின்றது எலுமிச்சம்பழம், பூசணிக்காய், தேங்காய். இந்த இடத்துல ஏன் பலியிடுதல் வந்துச்சு அப்படின்னா, முக்கியமாக நம்மளுடைய திருஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல இல்லையா? திருஷ்டி, கண் பற்றுச்சு, இதை சொல்லுவாங்க இல்லையா? இப்போ பார்த்தோம்னா நல்ல கண் கெட்ட கண்ணு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ குரு பார்த்தால் கோடி நன்மை இல்லையா? இறைவா என்னை பார். கோயிலுக்கு போகிறோமே, நம்ம சாமியை பார்க்குறோன்றது முக்கியம் இல்லை, சாமி நம்மளை பார்க்கணும், அதான் முக்கியம் இந்த இடத்துல இல்லையா? அப்போது இந்த இடத்துல குரு என்பவரும் இறைவனுக்கு இணையானவர், அவர் பார்க்கணும் இந்த இடத்துல. அவர் பார்த்துட்டாருன்னா எப்பேற்பட்ட பாவமும் போகும் இந்த இடத்துல இல்லையா? அப்போது நல்ல கண் என்று ஒன்று இருக்கின்றது, பார்த்தவுடன் நல்லது நடக்கக்கூடியது என்று ஒன்று இருப்பது போலவே கெட்ட கண்களும் இந்த உலகத்தில் உள்ளது. பொறாமை, வயிற்றெரிச்சல் இல்லையா? இது போல சில குணங்கள் என்று இருக்குது இல்லையா? இதெல்லாம் என்ன பண்ணோம்? பல நேரங்களில் மனிதனுடைய மனதை பாதிக்கும் இந்த இடத்துல. இந்த அலைவரிசைன்னு சொல்லுவோம் இல்லையா?
ஒரு 4 பேர் வந்து சினிமா போகணுன்ற மைண்ட் செட்டில் இருப்பாங்க, ஒருத்தன் கோயிலுக்கு போகணுன்ற மைண்ட் செட்டில் இருப்பான். இந்த கோயிலுக்கு போகணுன்றவன் 4 பேர் சினிமாவுக்கு போகணுன்ற மனநிலைக்கு வந்து நின்னவனே என்ன ஆயிடுச்சோம், 4 பேர் சேர்ந்து வாடா போகலாம் சினிமா கோயிலுக்கு, அப்புறமா கோயிலுக்கு போயிடுவான். இப்போ 4 பேர் கோயிலுக்கு போகிறவங்க இருக்காங்க, ஒருத்தர் சினிமா போகணுன்றல. இப்போ 4 யார் மெஜாரிட்டி தாசியான எண்ண அலைகள் இருக்கின்றதோ அதுதான் நடக்கும் அங்க, இல்லையா? அப்போ இந்த இடத்துல கெடுதலான எண்ண அலைகளோடு ஒருத்தர் இருக்கும்போது, இப்போ நல்லது செய்யணும், நம்மளே கூட பாருங்களேன், நல்லது செய்யணும்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா மனம் வந்து ரொம்ப செஞ்சே ஆகணும் அப்படின்லாம் இருக்காது. இந்த இடத்துல கோபம் வந்துச்சுன்னா உடனே அதை காட்டணும், அடிக்கணும், வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த இடத்துல ராமாயணத்தில் ராவணனே அதை சொல்லியிருப்பான். நான் வந்து நல்ல கடைசியில் அவன் இறக்கும் தருவாயில் லக்ஷ்மணனுக்கு வந்து உபதேசம் கொடுப்பான். நல்லது நினைக்கின்றாயா உடனே இதை செய், கெட்டது நினைக்கிறாயா தள்ளி போடு, நான் அந்த தவறைத்தான் செய்தேன் அப்படின்னு சொல்லுவான். ராவணன் கெட்டதை வந்து உடனே செஞ்சானா, நல்லதை தள்ளி போட்டானா. அவன் செய்த கெட்டது என்ன, சூர்பனகை வந்து நின்னவனே அது உடனே தள்ளி வச்சிருக்கணும், அப்புறம் யோசிக்கலாமா பார்க்கலாமான்னு சொல்லிட்டு தள்ளி வச்சிருந்தானா தப்பிச்சிருப்பான். அதே போல் அதை உடனே செஞ்சான், அழிவுக்கு வந்துருச்சு. அவன் செய்த நல்லது என்ன இந்த இடத்துல அப்படின்னா, அவன் இந்த பூலோகத்திலிருந்து நேரடியாக கைலாயத்திற்கு ஒரு படிக்கட் போடணும்னு நினைச்சானா. அவன் அந்த அளவுக்கு வல்லமை கொண்டவன் ராவணன், சாதாரணமான ஆள் கிடையாது. இந்த இடத்துல அவ்வளோ பெரிய சிவபக்தன். அந்த இடத்துல அசுரனாக இருந்தாலும் அசுர தலைவனாக இருந்தாலும் அந்த அளவுக்கு சிவபக்தன். ஏன்னா கைலாய மலையே தூக்குறதுக்கு போனவன்லாம் அவன் அந்த இடத்துல. அவ்வளோ கைலாசுக்கு நிறைய படிக்கட் போகணும்னு நினச்சானே. ஏன் மக்கள்லாம் ரொம்ப துன்பப்படுறாங்க, என்னத்துக்கு இதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு தீர்த்துக்கிட்டு ஞானம் பெற்று போகிறதுக்கு, நேரடியாக படிக்கட்டில் ஏறி போங்கப்பான்னு சொல்லிட்டு நினச்சானான். ஆனால் அப்புறம் செய்வோம் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தான். இதே அவனுடைய தன்னுடைய உபதேசமாக லட்சுமணன் சொல்லுவான் இந்த இடத்துல. அப்போது நல்ல எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் என்று ஒன்று. அப்போ சில பேருக்கு இந்த கெட்ட எண்ணங்கள் தான் என்ன பண்ணும், உடனே செய்யணும் ரொம்ப உறுதியாக இருக்கும் ராவணனுக்கு மாதிரி. அப்போ அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படுதல் இதெல்லாம் உடனடியாக வேலை செய்யும் இந்த இடத்துல. ஏன்னா அது உடனடியாக சிந்திக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு இல்லையா, உறுதியான எண்ணமாக இருக்கிறதுனால உடனடியாக நடக்கும். அப்போ அதன் விளைவாக தான் இந்த திருஷ்டி என்பது வழியாக மனதை பாதித்தல், உடல் சோர்வை ஏற்படுத்துதல், இப்படி சில விஷயங்கள்லாம் நடக்கும். எல்லாருக்கும் நடக்குமான்னு கேட்டால் கிடையாது, சில பேருக்கு தான் நடக்கும். ஏன் அந்த சில பேருக்கு என்றால், மன உறுதி இல்லாத நிலையில் அது உடலையும் மனதையும் பாதிக்கும். இறைவனை சிந்தித்து கொண்டு எனக்கு எது நடந்தாலும் பரவாயில்ல, இறைவன் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு சரணாகதியோடு மன உறுதியோடு இருந்தால் அவர்களுக்கு எந்த திருஷ்டியும் வராது. ஆனால் மன உறுதி பல பேருக்கு இல்லாமல் தான் இருக்குது இன்றைக்கும், இல்லையா? அந்த பக்கம் போகாதப்பா, அந்த கோயிலில் போனீங்கன்னா வந்து உனக்கு கெட்டது நடந்துடும்னு யாராவது சொன்னாங்கன்னா, இல்லையா, என்ன நடக்கும் உடனே, அப்படியா உடனே போகாமல் இருக்கவங்களாம் மன உறுதி இல்லாதவர்கள். திருநாவுக்கரசர் வந்து திருஞான சம்பந்தர் சொன்னார்ல, அவங்களுக்கு நாள் சரியில்லை இந்த பக்கம் போகாதீங்க அப்படின்னாரு. அழகாக ஒரு பாடல் தானே, கோளறு பதிப்பக்கம் பாடி அந்த பக்கம் போனார். அப்போ எவ்வளோ மன உறுதி இருக்கணும். கெட்டது வந்தாலும் பரவாயில்ல, இறைவனை காப்பாற்ற மன உறுதி இல்லாதவர்கள் அந்த இடத்துல இந்த போல திருஷ்டி இதெல்லாம் சில நேரங்களில் இந்த இடத்துல பாதிக்கத்தான் செய்யும். அப்போ அதற்கு தான் இந்த இடத்துல அப்போ திருஷ்டியை எடுக்கக்கூடிய அந்த பலியிடுதல் தான் இது. எலுமிச்சம்பழம், தேங்காய், பூசணிக்காய் இதையெல்லாம் சுற்றி போட்டுத்தான் உடைத்து இதைத்தான் பலியிடுதல் என்று வைத்தார்கள் அந்த இடத்துல. பின்னாளிலே வந்து அது அப்படியே கொஞ்சம் மாறிவிட்டது. இந்த இடத்துல இறைவனுக்கு அனைத்தையும் படைத்து பலியிடுதல் இது போலான் வந்தது. இது தவறுதான். இறைவன் நிச்சயமாக எக்காரணம் கொண்டும் பலியிடுதலை அவர் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனென்றால் நாம் எப்படி அவருக்கு ஒரு குழந்தையோ அதுபோலவே ஆடு மாடு அனைத்து ஜீவன்களும் அவருக்கும் ஒரு குழந்தை தான். ஆடு, ஒரு மாடு, ஒரு கோழி, இதைவிட மனிதன் வலிமையானவனாக இருக்கின்றான். அதனால் அதை கயிறு போட்டு கட்டி கொண்டு போய் அதை வைத்து பலியிட்டு விடுகின்றான். இதே மனிதனோட வலிமையான ஒரு அசுரன் யாரோ ஒருத்தர் ராமாயண காலத்தில் தான் இருந்தாங்கல்ல, மனிதர்களை திண்டக்கூடிய ராட்சசர்கள்லாம் ராமாயண காலத்தில் வாழ்ந்தாங்க, ராமர் அவர்களை கொன்றார் என்றெல்லாம் வரலாறுல ராமாயணத்தில் படிச்சிருப்போம். அதுபோல் இந்த கலியுகத்தில் ஒரு ராட்சசன் வந்து மனிதனை பிடித்து நான் இறைவனுக்கு வந்து பலியிடுவேன், அப்போ தான் நான் நினச்சது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மனிதர்கள் கூட்டத்துக்குள்ளே சொன்னாங்கன்னா மனிதன் இதை ஏற்றுக்கொள்வானா? நிச்சயமாக ஏற்றுக்க மாட்டான், இல்லையா? அப்போ நமக்கு என்றால் ஒரு நியாயம், ஆடு மாடு கோழிகளுக்கு என்றால் ஒரு நியாயமா, இல்லையா? ஸோ அதுபோல் இந்த இடத்துல பலியிடுதல் என்று சொல்லப்படுவது 100% உயிர் பலி என்று சொல்லப்படுவது தவறுதான். இந்த இடத்துல பலி என்று சொல்லப்படுவது எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா பலிபீடம் இருக்கும். பல பேர் நினைப்பாங்க, ஓ பலிபீடத்தில் தான் எல்லாம் அந்த காலத்தில் பலி கொடுத்தாங்க பாருங்க. பலிபீடம் என்பது அது அல்ல. கோவிலை நல்லா பாருங்கள், உள்ள நுழைஞ்சினே முதல்ல பலிபீடம் இருக்கும், 2வது கொடிமரம் இருக்கும், 3வது தான் சாமி இருப்பார். இந்த இடத்துல எந்த கோயிலாக இருந்தாலும் ஏன் முதல்ல பலிபீடத்தை வச்சுருக்காங்க? உள்ளே நுழையும் போதே உன்னுடைய சிந்தனையில் இருக்கக்கூடிய தீயவற்றை அத்தனையும் பலியிடு. கோபம், அகங்காரம், ஆணவம் மொத்தத்தையும் பலியிட்டு விட்டு அதற்கு பிறகு கொடிமரத்தில் நின்று இறைவனை தொட்டு இறைவா என் கெட்டதெல்லாம் போச்சு நல்லதை கொடுப்பா என்று அங்கு பிரார்த்தனை செய்தல். கொடிமரமும் மூலஸ்தானமும் வேற கிடையாது. மூலஸ்தானத்தில் எதுபோல் எந்திரங்கள் எல்லாம் வைத்து பிரதிஷ்டை செய்து இறைவனை பிரதிஷ்டை செய்தார்களோ
அதே போல எந்திரங்களை வைத்து தான் கொடிமரமும் பிரதிஷ்டை செய்திருப்பார்கள். மூலஸ்தானத்துக்குள்ளே உள்ள விட மாட்டாங்க. ஆகம விதி பிரகாரம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் போய் தொட முடியாது. அதுக்கு நிறைய காரணம் இருக்குது, அறிவியல் காரணங்களே உண்டு. கொடிமரம் அது போல் இல்லை, எல்லாரும் சுற்றி நின்று தொட்டு வணங்கலாம், மூலஸ்தானத்தில் நின்று அந்த ஆற்றல் கிடைக்கும். ஸோ இரண்டாவதும் வச்சுருப்பாங்க. ஸோ பலிபீடம் என்று சொல்லப்படுது நம்மளுடைய கோபம், அகங்காரம், மனம் ஆகிய தீயவற்றை பலியிடுதல், அடுத்து கொடிமரத்துக்கிட்ட நன்மையை பெறுதல், பின்பு இறைவனிடம் சரணடைதல் மூலஸ்தானத்தில். ஸோ இந்த கோட்பாட்டின்படி தான் கோயிலையே வச்சுருக்காங்க இந்த இடத்துல. ஸோ அப்போ உயிர் பலியிடுதல் என்று சொல்லப்படுகின்ற இந்த மூணாவதாக சொன்னோம் இல்லையா, நேர்த்திக்கடனில் இதுபோல் நேர்த்திக்கடனை வைத்து கொள்ளாதீர்கள். அது மேற்கொண்டு நல்லது போல் தெரிந்தாலும் பிற்காலத்தில் அது ஒரு பாவமாகத்தான் இங்கு சேர்க்கப்படும். இப்போ 3 விதமான நேர்த்திக்கடன்களை வச்சு சொன்னோம். இப்போ முக்கியமான ஒரு நேர்த்திக்கடன் சொல்கிறான். இந்த நேர்த்திக்கடனை இதுவரைக்கும் யாருமே செய்ததே கிடையாது, சிந்தித்ததும் கிடையாது. என்ன நேர்த்திக்கடன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆசைக்காக நேர்த்திக்கடன் பண்ணுறோம், நோய் போக நேர்த்திக்கடன் பட்டுறோம், குழந்தை பெற்றுக்கொள்ள இல்லையா திருமணம் நடக்கன்னு பலவிதமான நேர்த்திக்கடன் செய்கின்றோமே. யாராவது ஒருவர் இறைவா உன்னை நான் தரிசிக்க வேண்டும், உன்னுடைய திருவடியை வந்து சேர வேண்டும், உன்னோடு இரண்டரை கலக்க வேண்டும் என்று யாரேனும் இந்த இடத்துல நேர்த்திக்கடன் செய்கின்றார்களா என்று கேட்டால் அப்படி ஒருவரும் சிந்திப்பதே இல்லை. என்னுடைய கருத்து எனக்கு தெரிஞ்சு யாரும் சிந்திக்கிறதே இல்லை. நான் நேர்த்திக்கடன் வைக்கிறேன் இறைவா, இன்னையிலேருந்து நான் பொய் சொல்ல மாட்டேன், இன்னையிலேருந்து நான் தர்மத்தை மட்டும்தான் செய்வேன், எனக்கு உன்னை வந்து அடையிற வரைக்கும் நான் இதை விடவே மாட்டேன், இல்லை நான் கோயிலில் வந்து உட்காந்துக்கிறேன் இல்லையா, இந்த இடத்த விட்டு நான் அசையாமல் அமர்ந்து கொள்வேன், நீ என் முன்னாடி வந்து எப்போ நிற்கிறியோ நான் அப்போ தான் எந்திரிப்பேன், அது வரைக்கும் நான் அசைய மாட்டேன், இல்லை இன்னிலேருந்து நான் சாப்பிட மாட்டேன், நீ வந்து நின்னா மட்டும்தான் நான் சாப்பிடுவேன். இதுபோல் யாராவது ஒரு நேர்த்திக்கடன் வைத்திருக்கிறார்களா என்றால் இல்லை. அதனால தான் யாராலும் இறைவனை சென்று அடையலை, இந்த பிறவி துன்பத்திலேயே சுழன்று கொண்டிருக்கின்றோம். அதனால் யாராவது ஒருவர் நிச்சயமாக இதுபோல் இந்த வகுப்பு, அதாவது நிறைவு பகுதியாக அதை வைக்கிற இந்த இடத்துல இந்த நேர்த்திக்கடனில் நிச்சயமாக இதுபோல் நேர்த்திக்கடன்களை வைத்து இறைவனை சரணாகதி அடைந்து ஒரு கொள்கை உறுதியை எடுத்துக்கொள்ளணும். இறைவா உன்னை சேர்ந்த அறத்தின்படி தர்மத்தின்படி ஏதேனும் ஒன்றை நாம் இதை கடைபிடித்தே தினந்தோறும் செய்தோம் என்றால் அதுவே நம்முடைய பல பாவங்களை போக்கும், பல பிறவிகளையும் போக்கும். நிச்சயமாக இறைவனை சென்று அடையலாம் என்று இந்த வகுப்பை நிறைவு செய்கிறோம். இதில் ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்கள். வணக்கம். வணக்கம். மிக்க நன்றி தரவணன். நிறைய தகவல்கள், நிறைய கேள்விகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். கேளுங்க ஐயா. வணக்கம். பேச்சு மட்டுமே ஒரு சரியான அறிவுரை தான். அதாவது நீங்க சொன்னீங்க இறைவனடியை சேர்றதுக்கு ஒரு தடவை நேர்த்திக்கடன் வைக்கலையே. ஒரு ஆன்மா ஆன்மீகத்துல இறங்கி இறைவனை சேர வேணும் என்ற ஒரு நோக்கத்துக்காகத்தானே நாங்கள் இவ்வளவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு நேர்த்திக்கடனாக நான் கொள்கிறேன். அடுத்தது, இனிமேல் நான் இந்த நேர்த்திக்கடன் செய்கிறார்களை பற்றி ஒரு காலம் சிந்திக்க போறதில்லை. அது அவரவர் எண்ணத்தின் பிரகாரம் அது நடக்கும். நான் இவ்வளவு காலம் இந்த நோகுமன்ற வேதனையோட இருந்துட்டேன், பெரிய பழியை செய்து விட்டேன். இனிமேல் உங்களோட பேச்சு கேட்ட பிறகு இதை பற்றி சிந்திக்க மாட்டேன் என்ற உத்தரவாதத்தோட நிறைவேற்றுவேன். நன்றி, வணக்கம். நல்லது நல்லது, நன்றி ஐயா. இது ரவா உப்புமா மாதிரி இன்னைக்கு செஞ்ச கிளாஸ் நேர்த்திக்கடன். எந்த ப்ரிப்பரேஷனுமே கிடையாது. இன்னைக்கு அவசரமாக காலைல கேட்டாங்க, அவசரமாக சொல்லிட்டு வேறு வேலையாக நான் போயிட்டேன். இப்போ கூட வகுப்புக்கு கூப்பிட்டாங்க, முடிய போது சீக்கிரம் வாங்க, இருங்க அதை வாரேன் இருங்கன்னு சொல்லி 10 நிமிஷம் தாமதமாக தான் சொன்னேன் இந்த இடத்துல. ஸோ நோ ப்ரிப்பரேஷன் இந்த இடத்துல. சுட ரவா ஒரு நிகழ்வில் சாப்பாடு உணவெல்லாம் காலையான எமர்ஜென்சிக்கு செஞ்சு போடுவாங்க இல்லையா, அதுபோல் இன்றைக்கி நிகழ்வு நடந்துச்சு. அதனால் பல பேருக்கு தகவல் தெரிந்த தகவல்களாகத்தான் பல நேரங்களில் இருக்கும், 1-2 தெரியாத தகவல் இருக்கலாம். இந்த இடத்துல இறுதி தகவல் உறுதியாக யாரும் சிந்தித்திருக்க மாட்டார்கள் என்ற ஒரு சிறு நம்பிக்கை இந்த இடத்துல. திடீர் தோசை எப்பொழுது சிறப்பாக இருக்கிறது, திடீர் கருத்துக்கள் எப்பொழுதும் சிறப்பாக தான் இருக்கும். நன்றி. நேர்த்திக்கடனில் நான் ஏதாவது விட்டு விட்டால் அதை கூட உங்களுக்கு கேள்வியாக வைங்க, அதுக்கு கூட காரணம் சொல்கிறேன். ஏன்னா நான் ஒரு விட்டுட்டேன், எனக்கு தெரிஞ்சு மொட்டை போடுதலே விட்டு விட்டேன். நேர்த்திக்கடனில் முக்கியமானது மொட்டை போடுதல், அதை விட்டு விட்டேன், அதுக்கும் பதில் சொல்கிறேன். வேறு யாராவது ஏதாவது இதுபோல் இதை விட்டு விட்டீர்கள், இதற்கு பதில் என்னவாக இருக்கும் என்று இருந்தால் அதையும் கேளுங்கள், சேர்த்து சொல்லிவிடுகிறேன்.
இல்லை, யாருக்கும் இல்லை. பரவாயில்லை, நான் மொட்டை போடுதல் சொல்றேன். அதற்குள் வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ இல்லை இதை விட்டு விட்டேன் என்று உங்களுக்கு உங்களுடைய சிந்தனைக்கு இருந்தாலோ இதை எனக்கு தெரிஞ்சுக்க வணக்கம் வணக்கம் ஐயா. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் ஐயா. இந்த காவடி காவுதடி காவுதடிதான் பின்னர் மருகி காவடியானது என்று என்ன பேரம்மா? வரலாறு. காவுதடி என்பதுதான் மருவி காவடியானது. அந்த பழனி அந்த முருகன் அந்த இடும்பன் என்ற அசுரன் அந்த 2 மலைகளை காவி கொண்டு 2 தடியில கட்டி கொண்டு அதை பேத்து கொண்டு சென்ற காவு என்று சொல்கிறீங்களா, காவு என்று சொல்கிறியாம்மா? காவன்னா ஊனா காவு கா 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 காவுதடி ஓகே ஓகே, காவு. காவுதடிதான் நீங்க சொல்ற கருத்தும் சரி. இன்னொரு கருத்து இருக்கின்றதை நான் சொல்றேன். காவுதடிதான் காவடி ஆனதாக மருவி காவடி ஆனதாக. அதனால அந்த இடும்பன் என்ற அரசன் அந்த பழனி மலையை காவி கொண்டு இந்த அரக்கன் பழனி மலையை காவி கொண்டு சென்றான். பிறகு அந்த அவன் அந்த பாரன் தாங்க முடியாமல் அந்த மலையை ஒரு இடத்துல வைத்த போது அந்த காவதடியில சுமந்து கொண்டு போன அந்த சுமையை ஒரு இடத்துல வைத்துட்டு பிறகு அதை எடுக்க முயற்சித்த போது அது எடுக்க முடியாமல் இருந்தது. அந்த இடத்துல முருகன் தோன்றி கனவுல தோன்றி முருகன் வெளிப்பட்டு தோன்றி அதுல தன்னை ஆதரிக்க சொல்லி அதுதான் பழனி மலையையும் கதிர்காமம்னு சொல்லி ஆதரிச்சதாக ஒரு வரலாறு இருக்குது. நான் அது எந்த புத்தகம் வந்து தேடி பார்த்தேன், இடம் கிடைக்கல எனக்கு. அதுக்கும் ஒரு பார்க்கலாம். காவு என்று சொல்லும் தமிழ் சொல்லாக தான் இருக்குங்க. நம்ம ஒரு பொருளை வந்து காவு கொடுத்தலும் சொல்லுவோம். இப்ப புதிதாக வீடு கட்டி இருந்தாங்க, ஏதாவது ஒண்ணு கட்டானா கட்டி முடிச்சோடனே காவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு உயிர் பலி இடுதல்கள் எல்லாம் இன்றுக்கும் பல இடங்கள் வழக்கமாக இருக்கிறது இன்னைக்கும், இல்லையா? புதுசா ஒருத்தர் வீடு கட்டுறாருன்னு வச்சுக்குவோம், வீடு கட்டி முடிச்சோடனே இந்த கோழி எடுத்து காவு கொடுத்தல் அப்படியே ஒரு கருத்து இருக்கிறது. காவுதடிதான் காவடியாக மறிந்தது. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, அது கேட்கட்டுமா? சொல்லுங்கம்மா. ஏன் ஆண்கள் மேலாடை அணிந்து கொண்டு கோயிலுக்குள்ள செல்லக்கூடாது? மேல் சட்டை போட்டுக்கொண்டு மேலாடை அணிந்து ஏன் செல்லக்கூடாது அப்படின்னு கேக்குறீங்க? கூடாது. அது இப்ப கிட்டடியிலும் இப்ப திருவிழாவில இப்ப லண்டன்ல ஒரு பிரச்சனை ஏற்பட்டது, உங்களுக்கு தெரியும், யூடியூப் எல்லாம் பார்த்திருக்கீங்க. அதே என்ன காரணத்துக்காக கேட்டிருக்கீங்க? நிச்சயமா பதில் சொல்றேன் நானு. காவுக்கும் ஒரு சின்ன கருத்து சொல்லிடுறேன். காவு என்ற சொல் என்றால் ஒன்றை பலியிடுதல் அப்படின்னு பேரு, இல்லையா? பலியிடுதல் அப்படின்னா அது அழித்தல் என்று பொருள் தராது. ஒரு பொருள் இருக்கு, அதை அழிச்சு, இப்போ ஒரு கோழியை கொண்டு போய் வச்சு அதை அழித்து விட்டார்கள் அப்படின்னு பொருள் இல்லை. பலியிடுதல் என்றால் என்ன? இனி இது என்னுடையதல்ல உன்னுடையது என்று ஒரு பொருள் தரக்கூடியதுதான் பலியிடுதல். இந்த இடத்துல பலி இடுதல், அந்த இடத்துல இடுதலான போடுறது, இது என்னுடையது அல்ல, என்கிட்ட இருக்கக்கூடிய இதை நான் உன்கிட்ட இடுகிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்ப காவு தடி அப்படின்னா, தடி என்றால் உங்களுக்கு தெரியும், நான் முன்னாடியே சொன்னது கொம்பு, இல்லையா? அப்ப காவு என்று சொல்லக்கூடியது என்ன? இப்போ ஒரு ஊருக்குள்ள போறாங்க, நிறைய உணவுப் பொருட்கள் இதெல்லாம் கொடுக்குறாங்க, கொடுத்து விட்டு இது என்னுடையது நான் கொடுத்தேன் என்ற எண்ணமே அங்க போயிடணும். காவு கொடுத்தல், இது பொருள் என்னதில்லை, நான் கொடுத்து விட்டேன், இறைவனுக்கு கொடுத்து விட்டேன், அவ்வளவுதான். இதை சமைத்து அடுத்தவங்களுக்கு கொடுங்க. இப்ப சமைச்சு போடுறாங்கன்னா யாரும் வந்து இது நான் கொடுத்த அரிசி நான் கொடுத்த பருப்புன்னு ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா இறைவனுக்கு என்று அர்ப்பணிக்கப்பட்டது, சரிங்களா? ஸோ அந்த எண்ணத்தை மனதிலிருந்து எடுத்தல் இருக்கு இல்லையா, அதுதான் காவு என்று சொல்லப்படுவது. ஸோ இப்படித்தான் நீங்கள் சொல்லுகின்ற வார்த்தைக்கும் நம்முடைய சொல்லப்பட்ட கருத்துக்கும் பொருள் சரியாக பொருந்தும் இந்த இடத்துல, சரிங்களாமா? ஸோ அது ஒன்றை இங்கே பதிய வைக்கிறேன். ஒன்று. இரண்டாவது, நீங்கள் கேட்ட கேள்வி, ஏன் சட்டை அணிந்து செல்லக்கூடாது ஆண்கள் அப்படின்றது. இதுக்கு பார்த்தோம்னா நம்ம எளிமையாக ஒரு பதில் சொல்லிடுவாங்க எல்லாருமே வழக்கமாக. சட்டை அணிந்து செல்லாமல் இருந்தால் கோவிலில் நல்ல ஒரு ஆகர்ஷண சக்தி இருக்கின்றது, அந்த சக்தியானதை உடம்பு கிரகித்து கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணம் சொல்லுவார்கள். ஆனால் அதற்கு உள்ளே ஒரு காரணம் இருக்கின்றது. என்னவென்றால், நம்மளுடைய உடம்பு இருக்கு இல்லையா, இந்த கை இதில் பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முடி இருக்கும். பெண்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் முடி இருக்காது உடம்புல, ஆண்களுக்கு மட்டும்தான் முடி இருக்கும் இந்த இடத்துல, இல்லையா? பெண்களுக்கு இருக்கும் சில நேரங்கள், சில பெண்களுக்கு முதுகு பக்கம் இடுப்பு பக்கம்லாம் சில இடங்களில் முடி இருக்கும். பட் ஆனால் முன்பக்கம் அந்த செஸ்ட் என்று சொல்லக்கூடிய மார்பக பகுதியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் முடி இருக்காது, பெண்களுக்கு இருக்காது. ஆண்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா நிறையா முடி இருக்கும். இது ஒன்று. இந்த முடி தான் என்ன பண்ணுது, பலவிதமான செய்திகளை நமக்கு கிரகித்து கொடுக்கக்கூடியவையாக இந்த முடிகள் இருக்கின்றது. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்ம ஒரு பேருந்து பயணம், ரயில் பயணம், எங்கோ போகிறோம், பல பேரை நம்ம சந்திக்கிறோம் இல்லையா? சில பேரை பார்த்தவுடன் அவங்ககிட்ட பேசணும் போல தோணும்.
ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களேன்னு ஒரு ஆர்வம் இயற்கையாகவே தோணும். ஒரு சில பேரை வந்து யாருன்னே தெரியாது, பேசியிருக்கவும் மாட்டோம், ஆனால் அவங்க பார்க்கும்போதே ஒரு வெறுப்பு வரும் இந்த இடத்துல. காரணம் என்ன? இந்த பார்க்கணும் பேசணும்னு தோணுகின்றவர்கள் நம்முடைய எண்ணாலைகளுக்கு ஒத்தவர்களாக இருப்பார்கள், நல்ல சிந்தனை கொண்டவர்களாக இருப்பார்கள். அந்த சிந்தனை ஓட்டம் எப்படி நம்முடைய உணர்வுக்கு தெரியுது? பேசணும் பார்க்கணுன்ற உணர்வு எங்கேருந்து வருது? அந்த அவங்களுடைய உடம்பிலிருந்து வெளிப்படுத்துவதும் அந்த முடிதான். இந்த நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய முடிதான் அதை கிரகித்து கொள்கிறது. ஸோ முடிக்கு அந்த ஆற்றலானது உண்டு, உடம்பில் இருக்கக்கூடிய முடிக்கு அந்த ஆற்றல் இருக்குது. அப்போ கோவிலுக்கு நாம் செல்லும் பொழுது கோவிலில் அநேக ஆற்றல்கள் அங்கே இருக்குது. எவ்வளோ பேர் பார்த்திங்கன்னா எண்ணம் சிந்தனை அளவில் பார்த்திங்கன்னா மந்திரத்தை சொல்லிக்கொண்டு, வாயளவு மந்திரத்தை சொல்லிக்கொண்டும், கோயில் ஐயர் பார்த்திங்கன்னா மந்திரத்தை சொல்லிக்கிட்டு அர்ச்சனை செய்து கொண்டும் கோயிலுக்குள்ளே போயிட்டோம்னா அந்த இடத்துல அதிகபட்சம் இறை சிந்தனை ஆற்றல் தான் அங்கே அதிகமாக இருக்கும் அங்கே, இல்லைங்களா? அப்போ சட்டை போடாமல் நாம் அங்கே செல்லும் பொழுது அந்த ஆற்றலானது நம்மளுடைய அந்த முடி வந்து சட்டையை போட்டு மறைச்சிக்கிட்டோம்னு வச்சுக்குவோம், அந்த இடத்துல முடி எப்படி கிரகிச்சிக்குவோம் அந்த இடத்துல, இல்லைங்களா? அப்போ அதை கிரகித்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சட்டை அணியாமல் சென்றார்கள், வேட்டி அணிந்து சென்றார்கள். வேட்டி அணிஞ்சிக்கிட்டேனாலும் பார்த்தீங்கன்னா முடி ஓரளவு காற்றோட்டமாக தான் இருக்கும் இந்த இடத்துல. ஸோ என்ன ஆகும், இந்த இடத்துல உங்களுக்கு முடி கிரகிச்சிக்கும். பெண்களுக்கும் கூட இந்த இடத்துல உடை கட்டுப்பாடு இருந்தது. பாவாடை சட்டை, தாவணி, பாவாடை, சேலை, இது மட்டும்தான் அந்த இடத்துல அனுமதி. மற்றபடி வேறு உடைகளுக்கெல்லாம் வந்து அனுமதி. பிற்காலத்தில் வந்த மாடல் உடைகள்லாம் இப்போ போட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் கேரளாவில் இன்றும் பல கோவில்களில் புடவை அணிந்தால்தான் உள்ளே விடுவார்கள். சுடிதார்லாம் அணிஞ்சால் உள்ளே விடமாட்டாங்க இந்த இடத்துல. ஏனென்றால் அந்த உடைதான் அவர்களுக்கு கோவில் இருக்கக்கூடிய ஆற்றலை கிரகித்து கொள்ள கொடுக்கும் இந்த இடத்துல. ஸோ இதற்காகத்தான் உங்களுக்கு சட்டை அணியாமல் செல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். ஸோ உங்கள் கேள்விக்கு பதில் கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். சரிங்களாம்மா? நல்லது. ஸோ வேறு ஏதாவது கேள்வி வச்சிருக்கீங்களா? இல்ல இல்ல, யாருக்கும் எந்த கேள்வியும் இல்லை. ஓகே, அப்போ மொட்டைக்கு மட்டும் நான் பதில் சொல்லிட்டு நிறைவு பகுதிக்கு வந்துடுவோம். மொட்டை எப்பொழுது இருந்து போட ஆரம்பி? ஏன்னா மொட்டை போடும்போது நாத்திகர்கள் அநேக பேர் கிண்டல் செய்வாங்க. விரலை கொடுத்தா விரல் வளராது, அதில் விரலை வெட்ட மாட்டேன், முடியை வெட்டினா முடி வளர்ந்துடும், அதில் மொட்டை போட்டுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகைச்சுவையாக கூட சொல்வது உண்டு. நகைச்சுவை கிண்டல் செய்வது இந்த இடத்துல. இறைவனை குறைவாக இந்த மொட்டை போடுறவங்கலாம் ரொம்ப குறைவாக பேசுறது, தாழ்த்தி பேசுறது. ஆனால் எங்கிருந்து இந்த மொட்டை ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா மகாபாரத காலத்திலிருந்து தான் இந்த மொட்டை ஆரம்பிக்கப்பட்டது. மகாபாரதத்தில் பார்த்தோம்னா ஜெயத்ரதன் கதாபாத்திரம் ஒன்று இருக்கும், எல்லாருக்கும் தெரியும். அந்த கதாபாத்திரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. மகாபாரதத்தில் ஜெயத்ரதன் அப்படின்னு சொல்லப்படுகின்றவன். அவன் என்ன பண்ணுவான், இந்த இடத்துல பாண்டவர்கள் வனவாசம் போகும் பொழுது, வனவாசத்தில் இருக்கும் பொழுது பாண்டவர்கள் வந்து 5 பேரும் எங்கேயோ பக்கத்தில் போயிருப்பாங்க, இந்த இடத்துல உணவு சேகரிக்கவோ ஏதோ ஒரு நிகழ்வுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போது இந்த பாஞ்சாலி திரௌபதி தனியாக இருப்பா. அவன் என்ன சொல்லுவா, இந்த ஜெயத்ரன் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், நான் பெரிய நாடாளும் அரசன், என்னை வந்து நீ என் கூட தான் வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், ஒரு பெண்ணை பிடித்து இழுப்பான் இந்த இடத்துல. உடனே இவளுடைய கத்திர சத்தம் கேட்டு பஞ்சபாண்டவர்கள் வந்துடுவாங்க. அது ஒரு கதை போகும் அந்த இடத்துல, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இந்த கதையில். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, அர்ஜுனனும் போய் அவங்ககிட்ட சண்டை போட்டு விடுவிச்சு என்ன பண்ணுவாங்க, ஜெயத்ரனை கொண்டு வந்து தர்மன் முன்னாடி நிப்பாட்டுவாங்க. 4 சேர்ந்து நிப்பாட்டுவாங்க. இவனை கொன்று விடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து தர்மர் சொல்லுவார், இல்லை உறவு முறையில் ஏதோ ஒரு உறவு முறை, துரியோதனனுக்கு தங்கை வீட்டுக்காரன் நினைக்கிறேன், சரியாக நினைவில்லை, முன்னா வச்சு படித்து, அதனால் உறவு முறையில் குறிப்பிட்ட முறை வேண்டும் நமக்கு, அதனால் என்ன பண்ணுங்க, இவனை உயிரோடு விட்டு விடுவோம் அப்படின்வாங்க. ஆனால் மீதி இருக்க 4 பேர் என்ன சொல்லுவாங்க, இல்லை இவனுக்கு ஏதாவது பெரிய தண்டனை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன பண்ணுவாங்க, அவனை முடியை எடுத்துருங்க, சிகையை சிரைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லுவார், மொட்டை போட்டுருங்க அப்படின்னு சொல்லுவார். இந்த இடத்துல ஏன் மொட்டை போட சொல்கிறாரு அப்படின்னா, மொட்டை போட்டுருவாங்க. அதே மாதிரி மொட்டை போட்டினா என்ன பண்ணுவான், தன்னுடைய நாட்டிற்கு செல்ல மாட்டான், காட்டிற்குள்ளே ஓடி ஒளிந்து கொள்வான் ஜெயத்ரதன் சொல்கிறவன். எப்பொழுது முடி முழுமையாக வளருகின்றதோ, 2 வருடமோ 3 வருடமோ காலத்திற்கு பின்பாக, முடி நன்காக வளர்ந்த பின்பாகத்தான் ஊருக்குள்ளே வருவான். ஏனென்றால் முடி என்று சொல்லப்படுவது ஒரு மனிதனுடைய உயிருக்கு இணையானது. ஸோ ஜெயத்ரனுக்கு என்ன சொல்கிறார் இந்த இடத்துல, அவனை முடியை மட்டும் வெட்டிட்டு விட்டுரு, அவனை உயிர் எடுத்ததுக்கு சமமாக போயிடும். தர்மன் வந்து இந்த இடத்துல சொல்கிறார், தர்மர் யாருன்னு தெரியும், தர்மத்தின்படியே வாழக்கூடியவர் இந்த இடத்துல.
உங்கள் 4 பேருக்கு உயிர் எடுக்கணும் அவ்வளோதானே. மொட்டையை மட்டும் போட்டு விட்டுருங்க, முடியை எடுத்துருங்க, உயிர் எடுத்ததுக்கு சமானம். ஸோ 4 எண்ணத்தையும் பூர்த்தி செஞ்சிட்டாரு. அந்த அவனுக்கு தண்டனையும் கொடுத்தாச்சு, உயிரோடவும் இருக்கான் இந்த இடத்துல. ஸோ அப்போ இந்த முடியை கொடுப்பது என்பது இன்றைக்கி தான் ஹேர் கட்டிங் ஸ்டைல் ஆகிப்போச்சு இன்றைக்கி இல்லையா, முடி வெட்டுற. அந்த அக்காலத்தில் அப்படிலாம் கிடையாது. முடி என்பது ஒருவருடைய உயிர் போல் இந்த இடத்துல, சரிங்களா. ஸோ மொட்டை போடுதல் என்பது இறைவா உனக்கு என்னுடைய உயிரையே நான் உனக்கு கொடுக்கின்றேன் அப்படி என்பதற்கு சொல்லாகத்தான் இந்த இடத்துல மொட்டை போடுதல் பழக்கம் வந்தது இந்த இடத்துல. பிற்காலத்தில் எல்லாமே உங்களுக்கு கிராப் வெட்டிக்கிறதுலேருந்து ஸ்டைல் வெட்டிக்கிறது எல்லாம் வந்துட்டதுனால அது முறையே போயிடுச்சு இந்த இடத்துல. ஸோ இப்போ மொட்டை போடுதல் எங்கேருந்து ஆரம்பிக்கப்பட்டுக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நேரம் ரொம்ப கடந்துருச்சு. வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் சொல்லுங்கள். நான் ஒரு கேள்வி. கோயில்ல ஐயர் அலங்காரம் எல்லாம் செய்து விக்கிரம் வைத்தோன்னே எல்லாரும் போன்ல படம் முடிக்கணும், அது நல்லதா கூடாதா? கோவிலில் படம் எடுக்கலாமா கூடாதா, இதுதான் உங்களுடைய கேள்வி. நான் 2 வகையான பதில் சொல்கிறேன். கூடாது என்பதற்கும் பதில் சொல்கிறேன், எடுக்கலாம் என்பதற்கும் பதில் சொல்கிறேன். 2மே சரியான பதில் தான், 2மே தவறான பதில் தான். நான் பதிலை சொல்லி முடிச்சிட்டேன், நீங்களே எது வேண்டுமோ எடுத்துக்கொள்ளுங்கள். எடுக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா, நான் பல பேர் சொல்லுவாங்க கோயிலில் இருக்க மூலஸ்தானத்தை ஃபோட்டோ எடுத்துட்டா சாமிக்கு சக்தி குறைஞ்சிரும். இப்படி சொல்பவர்களும் இறைவனுடைய ஆற்றலை போய் யாராவது குறைக்க முடியுமா? சூரியனுடைய வெப்பத்தை ஃபோட்டோ எடுத்தனாலும் சூரியன் வெப்பம் குறைஞ்சி போகும்னு யாராவது சொல்ல முடியுமா? ஸோ இறைவனுடைய ஆற்றல் இங்கு குறையவே குறையாது. அந்த கோணத்தில் நாம் பார்க்கும் பொழுது தாராளமாக அதை புகைப்படம் எடுக்கலாம். 1. ஏன் எடுக்கக்கூடாது? இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, மூலஸ்தானத்துக்கு போகிறீங்க. அதை முதல் முறை நீங்கள் போகிறீங்க இல்லையா, ஒரு திருவண்ணாமலை கோயில் இருக்குது, இல்லை உங்களுடைய இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் போகிறீங்க, கந்தசாமி கோவில் போகிறீங்க. போகும்பொழுதே மனசில் ஒரு இனம் புரியாத ஒரு ஆர்வம் இருக்கும். கோயிலுக்கு போகிறோன்னு வாசப்படியை தாண்டிலேருந்து எப்படா இறைவனை பார்ப்போம் என்ற சிந்தனையோடையே போவீர்கள். மூலஸ்தானத்துக்கு பக்கத்தில் போனோடனே நமக்கு முன்னாடி ஒரு 10 பேர் நிற்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல சாமியை பார்க்கறதுக்கு எட்டி பார்ப்போம். எல்லாருக்கும் இந்த அனுபவம் உண்டு. தள்ளுவோம் அந்த இடத்துல, எப்படா சாமியை பார்க்கறதுன்னு. சாமியை பார்த்த அந்த வினாடி நமக்கு பின்னாடி 4 பேர் தள்ளுவாங்க. என்ன பண்ணுவோம், தள்ள விடாமல் வம்படியாக நிற்போம் அந்த இடத்துல. அப்போ நமக்கு ஒரு லைத்தல் தன்மை வருதுல்ல, இறைவன் கூட நமக்கு ஒரு கனெக்ட் ஆகும் இந்த இடத்துல. அது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, முழுமையான நம்பிக்கை, முழுமையான சரணாகதி. இந்த மனம் வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் 100% இறைவனோடு லைத்தல் போல் இருக்கக்கூடிய அந்த ஒரு அதிகபட்சம் 1 நிமிடம் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே இருக்காது. இதே கோயிலில் நம்ம காலியாக இருந்ததுன்னு வச்சுக்கோம், அதே சாமி முன்னாடி போய் பார்க்கும்போது அந்த ஆர்வம் இருக்கும். கோயில் காலியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஓடுவோம். தப்பத்தப்படி ஐயோ காலியாக இருக்குது, போய் சாமியை பார்க்கலான்னு ஓடுவாங்க. ஆனால் 1 நிமிஷம் சாமியை பார்த்துக்கிட்டே இருந்ததுக்கப்புறம் என்ன ஆகிடும், அப்படியே கண் இந்த பக்கம் திரும்புவோம், யார் வராங்கன்னு பார்க்குவோம், சரி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடும். ஆக மொத்தம் அங்கே இருக்கக்கூடிய அந்த 1 நிமிடம் நமக்கு என்ன ஆகுது, இந்த இடத்துல ஒரு 30 வினாடியிலேருந்து 1 நிமிடம் மனமானது 100% இறைவனோடு லயித்து போகிறது. இப்போது அதே சாமியை ஃபோட்டோ எடுத்துட்டீங்க, வீட்டில் கொண்டு பெரிய லேமினேஷன் போட்டு வச்சுட்டீங்க, டெய்லி பார்க்குறீங்க. இப்போது டெய்லி 30 நாள் பார்த்துட்டீங்க. 31வது நாள் அதே கோயிலுக்கு போகிறீங்க. மூலஸ்தானத்துக்கு போகும்போது இந்த ஈர்ப்பானது அங்கு வராது. ஏன்னா டெய்லி தானே பார்க்குறீங்க. போகும்போது இப்போ நீங்கள் என்னைக்கோ ஒரு நாள் பார்க்க போகும்போது ஒரு ஈர்ப்பு வருது இல்லையா, இறைவனுக்கிடம் சென்று சேர்வதற்கு அந்த ஈர்ப்பு, அந்த லயித்தல் தன்மை தான் தேவைப்படுகிறது. டெய்லி வீட்டில் பார்ப்போம், ஈர்ப்பு வருமா? வராது. 31ஆம் நாள் கோயிலுக்குள்ளே போய் பார்க்குறோம், ஈர்ப்பு வருமா? வராது. அப்போ ஒரு புகைப்படம் என்ன செய்யுது, இந்த இடத்துல நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பை, லயிப்பு தன்மையை வரவிடாமல் செய்கின்றது. இந்த காரணத்திற்காக புகைப்படம் எடுக்கக்கூடாது. சரிங்களாமா? நான் பார்த்த நைனாதீவில எல்லாம் போட்டிருந்த புகைப்படங்கள் எடுக்காதீங்க 2, அப்பதான் கேட்டேன். அது அவங்க காரணம் தெரியாமல். ஏன்னா புகைப்படம் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு காரணம் என்ன சொல்லுவாங்க, ஃபோட்டோ எடுத்து வெளியில் லேமினேஷன் போட்டு விற்க ஆரம்பிச்சிருவாங்க. சாமி ஒருத்தர் தான், அதை வச்சு இப்போ 100 பேர் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா, பொருளீட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அது செய்யக்கூடாது, கோயிலுக்கு மட்டும்தான் வருமானம் வர வேண்டும் என்ற ஒரு காரணம், நோக்கம் கூட பல பேர்கிட்ட இன்றைக்கி இருக்குது. நான் யாரையும் சரி என்று சொல்லவில்லை, தவறு என்று சொல்லவில்லை. பட் உண்மையான காரணம் என்று பார்த்தால் எடுக்கலாம் என்பதற்கும் ஒரு சொல்கிறோம், இந்த இடத்துல எடுக்கக்கூடாது என்பதற்கும் இங்கு காரணம் சொல்கிறோம். இல்லை, நைனாதீவில் அந்த அங்கே சொன்ன ஆதி மூலத்து படம் நாங்கள் விற்கிறேன், நீங்கள் அலங்காரம் அம்மனை வேண்டுமோ வச்சிருக்க கூடாது வீட்டில். இப்போ நீங்கள் சொன்ன அப்புறம் முழங்கிட்டது. நன்றி. நல்லது நல்லது நல்லதம்மா. நான் நினைக்கிறேன் நிறைய பேர் படங்கள் எடுக்கிறபடியா அந்த பிளாஷ் சில வழியில அங்க ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்றதுக்காக அப்படி மறைச்சிருக்கலாம் நினைக்கிறேன். இப்ப யோசிச்சு பாருங்க, எல்லாருக்கும் அந்த பிளாஷ் ஒன்றும் செய்யாதோ.
நான் தான் சொல்றேனே, விளையாட்டு. நீங்க சூரியனை போட்டோ எடுத்து சூரியனோட வெப்பத்தை குறைச்சிட முடியுமா? இறைவனுடைய ஆற்றலை குறைச்சிட முடியுமா? ஒன்றும் செய்ய இயலாது இந்த இடத்துல. மக்களுக்கு ஏதாவது இடையூறு வரலாம். ஏன்னா நிறைய பிளாஷ் எல்லாரும் பின்னால எடுத்துக்கொண்டு வரையல, அந்த பிளாஷ் லைட்ல ஏதாவது இருக்கலாம். என்ன இருக்கும்? மன உறுதியை லைத்தல் தன்மை போகும், வேற ஒன்றும் இல்லை. ஒன்றே தான். இன்னைக்கும் பாருங்க, கோயில்ல தேர் ஊர்வலம் வருதுல்ல, திருவிழா காலங்களில் பார்ப்போம்ல, சாமியை ஊர்வலம் கூப்பிட்டு வராங்கல்ல, 100 மக்கள் இருக்காங்க. நீங்கள் ஃபோன் என்பது வருவதற்கு முன்பாக கேமரா வர 100 மக்களை சென்று பாருங்கள், கையை இப்படி கும்பிட்டு சாமியை மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சாமி கிட்ட லைத்தல் தன்மை வரும். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? 100 பேரும் ஃபோனை எடுத்துட்டு வச்சு போட்டோ எடுக்கிறத தான் கவனம் இருக்கே தவிர்த்து சாமி மேல கவனம் யாருக்கும் வரமாட்டேங்குது. நல்லா கவனிக்கணும் இது இல்லை இல்லையா? இதுதான் காரணம் இந்த இடத்துல. மற்றபடி என்னுடைய கருத்தா நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ளாஷ் போடுறதுனாலையோ ஃபோட்டோ எடுக்க சாமிக்கு சக்தி குறைஞ்சி போகுதுன்னா நிச்சயமாக கிடையவே கிடையாது. மக்களுக்கு தான் இங்கு அது குறைபாடே தவிர்த்து இறைவனுக்கு ஒரு குறைபாடும் இல்லை. இந்த மக்களுக்கு குறைபாடு வரக்கூடாது என்பதற்காக புகைப்படம் எடுக்கக்கூடாது என்ற கருத்தை தான் நான் இங்கே வைக்கிறேன். ஐயா வணக்கம். இன்னொரு கேள்வி. சொல்லுங்க ஐயா. தேர் இழுக்கிற நேர்த்திக்கடன் ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. சில கோயில்களில் தங்கத்தேர் இழுக்கிறதுக்கு அது ஒரு பூஜைக்கு அந்த பூஜைக்குரிய காசை கட்டி தேர் இழுக்கணும், குடும்பமாக தேர் இழுக்கணும். ஆனால் வருடாந்த உற்சவத்தில் தேர்வது நேற்று நீங்கள் நல்லூர் கன்சாமில் பார்த்திருப்பீர்களா என்றால், அவ்வளவு போன சனத்தில் பெரும்பாலானாக்கள் தேர் எடுத்து இழுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு பங்கு வாட்டினோம். அது நேர்த்திக்கடன் தான், அதுவும் ஒரு நேர்த்திக்கடன் தானே, இதுவும் ஒரு நேர்த்திக்கடன். அது முறையான நேர்த்திக்கடன் எது? நான் முன்பே சொன்னது தானே ஐயா, எந்த நேர்த்திக்கடனாக இருந்தாலும் சரி, மனம் எப்படி இறைவனிடம் சென்று சேருகின்றது என்பது ஒன்று தான். நீங்கள் நான் செய்கின்றேன் என்ற எண்ணம் வந்துச்சுன்னா, இப்போ தேர் இழுக்கும் போது பார்த்தா ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். ஒருத்தர் என்ன பண்ணுவார், நடுவில் கையை விட்டு நானும் கொஞ்சம் இழுத்துக்கிறேன் கையை விடுவார். உடனே அங்கே இருக்கிற ஒரு ஆளுக்கு என்ன வரும், நான் காலையிலேருந்து லைனில் நின்று பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன இடிச்சிக்கிட்டு வர, தள்ளிப்போ, ஒரு இடிப்பாங்க. இதெல்லாம் இன்னைக்கு காலத்தை பார்க்கலாம் இல்லையா? நிச்சயமா. அப்போ இவர்களுக்கு என்ன வரணும் இந்த இடத்துல, அவருக்கும் புண்ணியம் போகட்டும் என்ற எண்ணம் வந்தாத்தான் அவர் தேல் இழுப்பதற்கு பலனே இந்த இடத்துல. அதை விட்டு நீ வரக்கூடாது, எனக்கு தான் எல்லா புண்ணியமும் வரணும், நான் என்ற அகங்காரத்தோடு இருக்கும்போது அங்கே எங்கே புண்ணியம் வரும்? அது தவறு தானே இந்த இடத்துல. ஸோ அதனால் இங்கே இறைவன் எண்ணத்தை தான் பார்க்கின்றானே தவிர்த்து நேர்த்தி கடனில் நீங்கள் தங்கம் வைரத்தால் இழைச்சி நான் செய்கிறேன் யாரும் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இழுத்தா கூட ஒரு பலனும் இல்லை அந்த இடத்துல. ஆகவே தேவையான நேரத்தில் தேர் இழுக்கலாமே ஒழிய மற்றும்படி போய் நின்று இறைவனை பார்த்து கும்பிட்டுட்டு வர்றதே பெருங்காரியம் தானே. அவ்வளவுதான். ஆமா ஆமா, சுற்றி ஒரே கருத்து தான், சரணடைதல், நம்பிக்கை, மன உறுதி, அவ்வளவுதான். நம்பிக்கை ஐயா. தேர்வனம் பிடித்தால் சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும். அந்த நம்பிக்கைக்காக பிடிக்கிறார்கள். கொஞ்ச நேரம் அப்படி பிடிக்கிறார்களும் இருக்கு. சில பேர் நேர்த்தி கடன் நாங்க விட மாட்டோம் சொல்றார்கள். விட்டு கொடுக்கணும் இந்த இடத்துல இல்லையா? எனக்கு கிடைக்காட்டா கூட பரவாயில்ல, அடுத்தவர்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்ற அந்த எண்ணம் தான் இறைவன் கிட்ட நம்மளை முதல்ல கொண்டு போய் சேர்க்கும் இந்த இடத்துல. அது ஒரு கதை கூட இருக்கு, எனக்கு டக்கு நினைவுக்கு வரல. எனக்கு ஒரு கதை ஒன்று இருக்கு, ஏற்கனவே நம்ம வகுப்பில் சொன்ன கதை இருக்கு, டக்கு ஞாபகத்தில். ஏன்னா எனக்கு எதுவும் வேண்டாம்ப்பா, எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கட்டும் அப்படின்ற சிந்தனையோடு ஒருத்தர் இருப்பாருன்னா அவர் தான் முதல்ல போய் சேருவார் இறைவன்கிட்ட இந்த இடத்துல. அதுபோல் ஒரு கதை இருக்கு. இந்த நேரம் சொன்னால் சரியா இருக்கும், பட் எனக்கு நினைவுக்கு வரல. சரி, ஓகே, நேரம் ரொம்ப கடந்து போச்சு, 9 மணி ஆகிவிட்டது. கனடாவில் இருப்பவர்களுக்கு சிக்கல் இல்லை, இந்திய இலங்கையில் இருப்பவர்களுக்கு நேரம் கடந்து விட்டபடியால் ஸ்ரீஞ்சி மேடம். ஆமாம், நன்றி.